சொல்றதுக்கு அது தொல்காப்பியனுக்கு மாற்ற மாதிரி தான் என்ன செய்யணும், தொல்காப்பியம் அதை கவனிக்காமல் விட்டான்னு சொல்லணுமே தவிர, மொழியில் இருந்த ஒன்றை கவனிக்காமல் விட்டு விட்டான்னு சொல்லணுமே தவிர, அது ஒரு மொழி இருந்திருக்குன்னு விளங்கிற வேண்டியதுதான். அதனால அலைஹுவா உங்க கிராமர் இப்படி தப்பு தான். இந்த கிராமர் எப்போ எழுதுனா, ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி எழுதுகிறான். அவன் பார்க்குறான் அதிகத்தை பார்த்து அலைஹி தான் எழுதணும்ட்டான். ஆனால் அல்லாஹ் அதுக்கு முந்தி அலைஹுன்னு ஒரு இடத்துல சொல்கிறான்னா அதுவும் இருந்திருக்கிறது, முடிஞ்சு விட்டது கதை. ஆயிஷா நாயகி பிழைந்தாங்க, அவங்க விளங்கி வச்சபடி பிழைந்தாங்க. ஹாதைனி வரணும்னு நினச்சி சொல்கிறாங்க, முக்கியமூன்னு வரணும்னு நினச்சி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க விளங்கினபடி சொல்கிறாங்க, உரசக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய இதில் எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன அனைத்துக்கும் அதுதான் பதில். லாக்கின்ன ஹோல்லாஹு ரப்பி கிராமரில் காட்டு, கிராமர் நேற்று வச்சது. லாக்கின்ன என்றால் இப்படி தான் வரணும் என்பதெல்லாம் கிராமருக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு விட்டான். ஒரு தகுதியும் வைக்காமல் அர்த்தம் செய்யுங்க என்றாலும் அவன் தான் இறைவன், முடிஞ்சு போச்சு கதை. அப்படி சொல்லலாம்னு வழக்கு இருந்தது. சிம்பிளாக சொல்கிற விட்டுட்டு போங்கன்றது அதுதான் நாங்கள் சொல்ல வர்றோம். பேசிக்க அவங்க என்ன வழங்கலை, கிராமர்னு சொல்லி கிராமர் காலத்துக்கு முந்தினதை போய் உரசினால் உலகத்தில் எந்த ஒரு அறிவாளியும் ஏற்றுக்குருவாங்களா? அல்லாஹ் வேணும்னு அந்த மொழியில் அவ்வளோ பழமையான ஒரு மொழியாக இருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி, அவங்க மகன் இஸ்மாயில் காலத்திலிருந்து உள்ள மொழியாக இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு இலக்கணம் இல்லாமல் அல்ல வச்சிருக்கிறான். எதுக்காக வேண்டி இவங்க நம்மளை உரசக்கூடாதுன்னு எல்லாம் நினைஞ்சிருக்கிறான். இலக்கணம் எல்லாம் வச்சு நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து தான் அது. அப்போ இலக்கணமே இல்லை ஒரு மொழிக்கு பல ஆயிரம் வருடங்களாக. அப்போ குர்ஆன்லாம் வந்த பிறகு உட்காந்து என்ன செய்கிறாங்க, அதை எப்படி செய்யலாம், இது எப்படி செய்யலாம், எழுவா எப்படி செய்யலாம், பயனில் எப்படி உண்டாக்குறாங்க, அதிகத்தை கவனித்து உண்டாக்கி இருப்பார்கள். அதுக்கு மாற்றமாக குர்ஆனில் இருக்கும்போது ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. எவன் கேட்டாலும் இந்த உதாரணத்தை சொல்லுங்கள், தொல்காப்பிய உதாரணத்தை சொல்லுங்கள், அப்படியே சரிதாங்க கிராமருக்கு முந்தி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிடுவார்கள். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. பட்டியலை போட்டுக்கிட்டு வந்தோம். அதில் இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நுஞ்சி என்று கேட்டோம். அதே மாதிரி அது ஃபமாலில்லதீன என்று வரக்கூடிய இடத்துல அலிஃபு விட்டு சேர்த்துருக்கீங்களேன்னு கேட்டோம். அதே மாதிரி லாக்கின சம்மந்தமாகவும் கேட்டோம். அதுக்கப்புறம் இல்லை நஸ்ஃபான் என்று கேட்டோம், அதற்கு பதில் சொல்லலை. அல் ஐக்கத்து என்று வரக்கூடிய இடத்துல இல் ஐக்கத்துங்கிற மாதிரி அலிஃபை விட்டு எழுதியிருக்கிறீங்களே, ரெண்டு இடத்துல அது நடந்திருக்குதுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதுக்கப்புறம் இல்லை எக்குனன் என்று சொல்லி ஒரு வினை சொல்லுக்கு சபர் போட்டிருக்கீங்களே, இது சரியா என்று கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதுக்கப்புறம் நபகுன் என்று வரக்கூடிய இடத்துல யா எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. நபுலுவ என்று வரக்கூடிய இடத்துல அலிஃப் அதிகப்படுத்திருக்கிறாங்களே, இந்த எழுத்து பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. நஷா உ என்று வரக்கூடிய பல இடங்களில் கரெக்டாக வருது, ஒரு இடத்துல நஷா உ என்று போட்டுவிட்டு அலிஃப் அதிகப்படுத்திருக்காங்களே, அது ஏன் பண்ணாங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதில் வரல. சுரக்காவு என்று வரக்கூடிய இடத்துல அதில் பல இடங்களில் சுரக்காவு கரெக்டாக வந்தாலும் ஒரு இடத்துல அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. லோஃபாவும் அதே மாதிரி ஒரு அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்கேன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. வராஇ என்று வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல மிம் வராஇ என்று சொல்ற இடத்துல கரெக்டாக வந்திருக்கு, இன்னொரு இடத்துல மிம் வராஇங்கிற மாதிரி வந்திருக்கு, ஓதுறது வராஇ தான், ஏன் அதில் யா அதிகமாச்சுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதே மாதிரி இன்னொரு இடத்த பாருங்க, திருக்குறான்ல 2:20 2:29 16:40 ஷெய் உன் என்று வரக்கூடிய வார்த்தையில ஷீனு ஏ ஹம்சா வருது. இதுல மூணுலையுமே கரெக்டா வருது. கடைசியில பாருங்க இன்னமா கவுல்னா லிஷை இன் கரெக்டா வருதா. அடுத்து பாருங்க அதே குரான்ல 18:23 வரும் பொழுது லிஷா இன் என்று படிக்கிறாங்க. இதுல ஏன் அலிஃப் கூடுச்சு, இது ஒரு பிழை, இதற்கு பதில் சொல்லுங்க சரியா. இதற்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறான்ல சமூத என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை, இது 7வது அத்தியாயம் 73 வசனத்திலையும் 9வது அத்தியாயம் 70வது வசனத்திலையும் 17:59 போன்ற 9 இடங்கள்லையும் சே மீமு வாவு தால் தான் வருது. ஆனால் அதற்கு அடுத்து 11வது அத்தியாயம் 68வது வசனத்தில் மட்டும் சமூத என்று வரக்கூடிய இடத்துல சே மீமு வாவு தால் அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்குது. இது ஏன் என்று கேட்குறோம். இப்படியாக 15 பிழை ஆயிருக்கு. லாக்கின்ன விஷயமா இன்னும் நிறைய வைக்க வேண்டி இருக்குது. அதுக்கு இடையில இப்போ சில பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலுக்கு முதல்ல வரிசையாக பதில் கொடுக்குறேன். பதில் கொடுத்துட்டு மறுபடியும் லாக்கின்னவுக்கு வருவேன். ஏன்னா சரியாக எழுதியதை பிழைன்னு போட்டனால அந்த லாக்கின்னவை நான் விடுறதா இல்லை. மட்டுமல்ல இடையில் நீங்கள் கொடுத்த பட்டியலையும் நான் விடுறதா இல்லை. ஏன்னா சஹாபிகள் சரியாக எழுதியிருக்கிறாங்க. சரியாக எழுதியதை பிழைன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் விடுவோமா? விடக்கூடாது என்பதற்காகத்தானே விவாதத்தை வச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் நபுலுன்னு ஒன்று கொடுத்தீங்க. நபுலு அது எப்படி எழுதணும்? நூனு பா லாமு வாவ் இப்படி தான் எழுதணும். குரானில் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? கடைசியில் ஒரு அலிஃபை கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபு கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். பார்க்குறீங்களா? இப்படி குரானில் எழுதப்பட்டிருக்கு. இப்படி அலிஃபை எழுதி அதுக்கு மேலே ரவுண்டு போட்டிருக்காங்கல்ல, இது பிழையாம். இப்போ தான் நான் நல்லா புரிகிறேன். எல்கேஜிக்கு கூட தகுதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இவங்க ப்ரீகேஜிக்கு கூட தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? குரானில் கத்துபத்துல் ஊலா
சஹாபாக்களிருந்து பழங்காலத்து அது எழுத்து நடைமுறை, பழைய காலத்து எழுத்து நடைமுறைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குதுங்க. அந்த சட்டத்தை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஃபேலாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்மாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் வழங்குறதா இருந்தால் வினை சொல்லாக இருந்தாலும் சரி அல்லது பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, கடைசி எழுத்தில் வாவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. சஹாபாக்கள் காலகட்டத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்து எழுத்தினுடைய நடைமுறை. இப்போ நான் சொல்கிறேங்க, இப்போ ஒரு நபுலுவன்னு சொன்னார். குரானில் எத்தனை இடத்த நான் அரிசியை அடுக்கிறேன் பாருங்க. நது அங்கே இல்லை, நது நூனு தாலு ஐனு வாவு இப்படி தான் எழுதணும். கடைசியில் ஒரு அலிஃப் எழுதியிருப்பாங்க குரானில். நீங்கள் இனிமேல் போய் பாருங்கள், நான் நம்பர் சொல்கிறேன். 6வது வசனம் 71, 16 86, 17 71, 40 74. நாங்களும் பட்டியல் தரோம் பாருங்கள். இதில் எல்லா ஃபேல்லையுமே கடைசியில் வந்து அலிஃபை போட்டிருப்பாங்க. ஏன்னா வாவுக்கு அடுத்து வந்து ஒரு அலிஃபை எழுதுவது அவங்களுடைய நடைமுறை. ஒரு ஃபேலாக இருந்தாலோ அதாவது வினை சொல்லாக இருந்தாலோ அல்லது பெயர் சொல்லாக இருந்தாலோ, பெயர் சொல்லுக்கும் உதாரணம் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி அது என்று குரானில் 4 இடத்துல வருதுங்க. 12 108, 13 36, 19 48, 72 20 ஆகிய குரானில் இத்தனை இடத்துல வருது. எல்லாத்திலுமே வாவுக்கு அடுத்து அலிஃபு போடப்பட்டிருக்கும். கூடுதல் என்று அங்கே வந்து தப்புன்னு சொல்லிடக்கூடாது, இது நடைமுறை. நான் அடுக்கிறேன். எது என்று குரானில் 7 இடத்துல வருதுங்க. 2 221, 10 25, 22 13, 35 6, 39 8, 46 5, 84 11 ஆகிய இடங்கள்ல எதுன்னு வருது. இந்த எதுவுக்கு வாவுக்கு அடுத்து அலிஃப் வந்திருக்கும். கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை ததுஉ என்று குரான்ல ஒரு இடத்துல வருதுங்க. 70 17 வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். லி தத்துலுவ என்று குரான்ல வருதுங்க, ஒரு இடத்துல வருது லி தத்துலுவ. அந்த இடத்துல வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபு வரும். அந்த அலிஃபு கூடுதலாக எழுதப்பட்டது தான். கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை தத்துலு என்று குரான்ல 4 இடத்துல வருதுங்க. 2 102, 10 61, 28 45, 29 48 எல்லா இடத்துலையுமே தத்துலுக்கு அடுத்து வாவு கடைசி வாவு வருது. வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். அத்துலு என்று குரான்ல 2 இடத்துல வருதுங்க. 18 83, 27 92 வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதப்பட்டிருக்குங்க. நத்துலு என்று குரான்ல ஒரு இடத்துல வருதுங்க. வாவு கடைசியில் வரும். வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். எத்துலு என்று குரான்ல 7 இடத்துல வருதுங்க. 2 129, 2 151, 3 164, 28 59, 62 2, 65 11, 98 2 ஆகிய இடங்கள்ல வருது. எத்துலுல கடைசி வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். லி எபுலுவன் வச்சாங்கல்ல, லி எபுலுவ என்பதுல கடைசியில வாவு வருது. வாவுக்கு அடுத்து அலிஃப் இருக்கும். குரான்ல ஒரு இடத்துல வருது. 47 4 வரும். அதே போல நபுலுவ என்றும் குரான்ல வருது. 47 31 கடைசியில வாவு வருது. வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். தபுலு என்று குரான்ல வருது 10 30 அதுல வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். அலிஃபு கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். லி எர்புவ என்று குரான்ல வருது. அதுலயும் கடைசியில வாவு வரும். வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். குரான்ல 30 39, 30 39 ஆகிய இடங்கள்ல வருது. எர்ஜு என்று குரான்ல வரும். வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். 18 110, 29 5, 33 21 ஆகிய இடங்கள்ல வருதுங்க. அதே போல 39 9, 60 6 ஆகிய இடங்கள்ல வருது. தர்ஜு என்று குரான்ல வரும். வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். அலிஃப் அந்த வாவுக்கு அடுத்து அலிஃபை கூடுதலாக இருப்பாங்க. கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை குரான்ல 28 86 வருது. யஃபு என்று குரான்ல வரும். வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். அந்த அலிஃபு கூடுதலாக எழுதப்பட்டிருக்கு. கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை இது குரான்ல 5 15, 42 25, 42 30 ஆகிய இடங்கள்ல வருதுங்க. யஃபுவ என்று குரான்ல வருது. அந்த வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். அந்த அலிஃபு கூடுதலாக எழுதப்பட்டிருக்கு. அந்த கத்துபத்துல் ஊலாவுடைய நடைமுறை இது சூரத்துல் பக்கரா 2 237 வருங்க. அதே போல அஷ்கு குரான்ல வருது. வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். அந்த அலிஃபு கூடுதல் எழுதப்பட்டிருக்கு. அது 13 39 வருது. யம்ஹு வினைச்சொல். இவ்வளவு நேரம் நான் சொன்னது போல வினைச்சொல். இந்த வாவுக்கு அடுத்து அலிஃபு வரும். அலிஃபு கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். இது 13 39 வருது. இதுவெல்லாம் கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. புரியுதா இல்லையாங்க? வாவு வந்தால் அது ஃபேலாக இருந்தாலும் சரி இஸ்மாக இருந்தாலும் சரி, அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. ஸ்கேல் போட்ட மாதிரி ஒரே மாதிரி போகுது பாருங்க. ஒரே மாதிரி போதா ஸ்கேல் மாதிரி. சரி, இன்னொன்று சொல்றேன். இஸ்முக்கும் அதே சட்டம் தாங்க. இஸ்முக்கும் அதே சட்டம் தான். இப்போ ரிபா என்பதை வந்து இப்போ நம்ம எழுதுறது எப்படி எழுதுவோம்? அர் ரிபா அது சொல்றேன். அலிஃபு லாமு ரா பா அலிஃபு அர் ரிபா அப்படின்னு படிப்போம். குரான்ல இது எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா
அலிஃபு லாமு ரா பா பா வாவு, அதுக்கு பிறகு ஒரு அலிஃபு போட்டிருப்பாங்க. அந்த அலிஃபுக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. இது ஏன் தெரியுமா? குரானில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கத்துபத்தில் உள்ள நடைமுறை ஃபேலாக இருந்தாலும் சரி, இசுமாக இருந்தாலும் சரி, அதாவது வினை சொல்லாக இருந்தாலும் சரி, பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, ஒரு இசுமை இரண்டு விதமாக, ஒரு ஃபேல இரண்டு விதம். இப்போ நம்ம எழுதுறோம் கத்துபத்தில் உலால அந்த இசுமாக இருந்தாலும் கடைசியில் வாவு வைத்து எழுதுகின்ற பொழுது அதுக்கு பக்கத்தில் அலிஃப் வச்சிருவாங்க. குரான்ல ரிபா என்று 7 இடங்கள்ல வருதுங்க. குரான்ல ரிபா என்ற வார்த்தை 7 இடங்கள்ல வருதுங்க. அதை வாவு வச்சு அவங்க எழுதுற நடைமுறை இருந்த காரணத்தினால அந்த வாவுக்கு அடுத்து அலிஃப் வைத்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் பக்கரா 2 278, 2 275, 2 275, 2 276, 2 278, 3 130, 4 161 ஆகிய எல்லா இடங்கள்லுமே இந்த ரிபா என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. வாவு வச்சு அங்க எழுதுற கத்துபத்துல் உலாவினுடைய நடைமுறை சஹாபாக்கள் காலகட்டத்தினுடைய நடைமுறை. எனவே வாவு வைத்து எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுகிற நடைமுறை இருக்குது. அதே போல இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நீங்க கேள்வி கேட்டனால பட்டியல் அடுக்கிறேன். இது நேத்தே கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். இது நேத்தே இதை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷுரகாஉ லுஅஃபாஉ என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஷுரகாஉ லுஅஃபாஉ என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த லுஅஃபாஉ ஷுரகாஉ இருக்குது இல்ல, இதுக்கும் சட்டம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இதே மாதிரி தான் குர்ஆன்ல கத்துபத்துல் உலக அனைத்து இடத்துல நடைமுறை இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்துபத்துல் உலக நடைமுறை ஒரு ஃபேலா இருந்தாலும் சரி, இஸ்மா இருந்தாலும் சரி, அதாவது வினை சொல்லா இருந்தாலும் சரி, பெயர் சொல்லா இருந்தாலும் சரி, கடைசி எழுத்துல ஹம்சா இடம் பெறுகின்ற பொழுது அந்த ஹம்சாவை வாவாக எழுதுகிற நடைமுறை இருக்குது. அந்த ஹம்சாவை வாவாக எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதல் எழுதுவாங்க. இப்போ உதாரணமா லுஅஃபான் இருக்குங்க, இருக்குதா? லுஅஃபா என்பதில் எப்படி இப்போ உள்ள நடைமுறை லாது ஐனு ஃபா அலிஃபு ஹம்சா, இப்போ உள்ள நடைமுறை லுஅஃபா அப்படின்னு படிக்கிறோம். இப்போ உள்ள எழுதுன இப்போ அப்படி தான் எழுதிட்டு இருக்கோம். கத்துபத்துல் ஊலால அன்புள்ள சகோதரர்களே, எது மிக முக்கியமான விஷயமோ ஹப்ஸுக்குன்ன வாயை திறக்க காணாம். குரான் மீது அவங்க நம்புகிற குரான் ஹப்ஸு வழியாக வருதுன்னு நம்பினார்களேயானால் குரான் வந்து பலவீனமான ஹதீஸை விட கீழே போயிடும். இந்த ஆள் வழியாக தான் குரான் வந்துச்சின்னு சொன்னால் அது குரானை ஏற்றுக்கிறவே முடியாது. என்கிற தரஜாவில் உள்ள ஒரு ஆள்கிட்டருந்து குரானை கற்றுக்கிறேன்றாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு 15 பட்டியல்களை பிழைன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து இப்போ பின்னாடி அலிஃபை அதிகமாக எழுதிட்டாங்கன்ட்டு ஒரு 2 சொன்னோம் இல்லையா? அவர் என்ன செய்கிறார், 2 அந்த 30 இருக்குன்னு போடுறாரு. அது பிழைங்கிறோம், அதுதான் பிழை. நாங்கள் என்ன எதை பிழைன்னு சொல்கிறோமோ அது ஒரு 30 சேர்த்து விட்டு இந்த இருக்குங்கிறாரு. கேட்டால் அது கத்தபத்துல் ஊலா பழைய காலத்து எழுத்து முறைங்கிறார். பழைய காலத்து எழுத்து முறைன்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நீங்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பழைய காலத்து எழுத்து முறைன்னா எப்படி பழைய காலத்து எழுத்து முறை ஆகும்? நுண்சிக்கு சொன்னாங்கல்ல, நுஞ்சிக்கு என்ன சொன்னாங்க, ஒரு நூனுக்கு பிறகு இன்னொரு நூனு வந்து சுக்குனாக இருந்தால் அப்போ 2வது நூனை விட்டுருவாங்க, பழைய காலத்து முறைண்டார். அதுக்குரிய பழைய காலத்துக்கு ஆதாரம் காட்டுங்க. ஆதாரம் காட்டினாரா? இலக்கணத்தை உண்டாக்குறாங்க, இவங்கள புதுசாக உண்டாக்குறாங்க போல இருக்குது. நுண்சின்னு உதாரணத்தை எடுத்து காட்டினோம், அதுலேயே 2 நூன் இருக்குது. நுஞ்சிக்கு பதிலாக நுண்சின்னு இருக்கேன்னு கேட்டோம். அதே மாதிரி பழைய காலத்து முறை பழைய காலத்து எழுத்து முறைண்டாங்களே, அவர் அந்த அலிஃபை வச்சு கேட்கும் போதே 2 விதமாக காட்டி கேட்டார். பார்த்தீங்களா கிளிப்பிங்களே? அலிஃபு வச்சு இருந்தா இருக்குது, அலிஃபு இல்லாமல் இருந்தா இருக்குன்னு கேட்டார். பழைய காலத்து முறையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் இல்லாமல் இருந்திருக்குன்னு படம் போட்டு காட்டினார்ல, நம்பர் சொன்னார்ல, நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல. அதில் என்ன செய்கிறாரு, இந்த பாருங்கள், இதில் வாவு இருக்குது, வாவுக்கு பின்னாடி அலிஃபு இல்லை, இந்த இருக்கு வாவு இருக்குது அலிஃபு இல்லை, இதில் மட்டும் இருக்குன்னு காட்டினார்ல. இவர் சொல்கிற முறையாக இருந்தால் அனைத்து இடமும் அப்படி இருக்கணுமா இல்லையா? அனைத்து இடமும் அப்படி இல்லாமல் சில இடங்களில் இருக்குமே, ஆனால் அது பிள்ளை தானே. இதை நம்ம சொன்னோம். அது போக அந்த இவர் நிறைய 30 மாதிரி சொல்லியிருப்பார். அது 2 தான். அதாவது அந்த அலிஃபை சொன்னோம்ல, நத்துலுவா 1 நபுலுவா 1, அந்த 1 தான். அந்த 1 சொன்னதுக்கு தான் அது மாதிரி உள்ளதை அவர் சேர்த்துக்கிட்டார். இப்போ 1 வந்து 30 ஆகிக்கிட்டார். அப்போ 45 பிழை பதில் சொல்லி ஆகணும். அவர் 30 அதிகப்படுத்திக்கிட்டதுனால அது பிழைங்கிறோம். என்ன செய்ய, ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏன்டா கடன் வாங்கிட்டு இருக்கணும், எவனுக்கு நான் கடன் கொடுக்கணும், அப்துல் கார் 100 ரூபா கொடுக்கணும், இப்ராஹிம் 100 ரூபா கொடுக்கணும், அவருக்கு 100 ரூபா கொடுக்கணும், இவருக்கு எவனுக்கு கொடுக்கணும் கடன், அது மாதிரி சிரிக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கிறது பிழை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பிழை இல்லைங்கிறார். அதான் பிழைங்கிறோம்.
நீங்கள் கத்தபத்தில் உள்ள அது போக ஃபமால் இல்லதீன இப்படி யாராவது எழுதுவாங்களா, அதுக்கு என்னன்னு கேட்டோம். அதுக்கு பதில் இல்லை. இல்லை நஸ்வான் வினை சொல்லுக்கு அடையாளமே என்ன, பில் ஜர்ரி ஒத்தன் வீணி ஒன் இதா அல். அப்போ இப்போ ஜர்ரு தன்வீன் இதா ஆல்ஃபியாவில் படிக்கிறீங்களா இல்லையா, இசுமுக்கு அடையாளம்னு நஸ்வானில் ஃபேலில் கொண்டே போட்டிருக்கிறாங்க. ஒன்னூன் எக்பில் என்ன ஃபேலுன்னு எஞ்சலி, நூனை கொண்டு தான் ஃபேலு தெளிவாகுங்கிறாங்க. அப்போ ஃபேலுக்குரிய அடையாளம் இல்லை, இசுமுடைய அடையாளத்தை போட்டிருக்காங்க. நஸ்வானில் கேட்டோம், அது என்ன கத்தபத்தில் உள்ளாவா, இல்லை எக்கூனன்னு கேட்டோம். நபகில் ஒரு ஏயை கேட்டோம். அது மாதிரி செய்யில கேட்டோம், சமூகத்தில் கேட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொன்னது பிழைங்கிறது அட்வான்ஸாக நிரூபிச்சிருக்கிறோம். எப்படி நிரூபிச்சிருக்கிறோம், இந்த வாவு வந்தால் அதுக்கு பின்னாடி அழிப்பு வர்றது முறைங்கிறீங்க, அப்படி இல்லைங்கிறத காட்டி தான் நிரூபிச்சிருக்கிறோம். முன்கூட்டி அட்வான்ஸ் பதில், பின்னாடி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுபோக இப்படி ஒரு எழுத்து முறை பழைய காலத்தில் இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை பாருங்க, சொல்லுங்க. இந்த மாற்ற மக்கள் இப்னு குதைபா அவர்கள் நாங்கள் சொன்ன மாதிரி சொல்லலை அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்தை வச்சாங்க. அரபு மொழி படித்த ஒவ்வொருவருக்கும் தெரியும், இங்கே படித்தவங்களும் வந்திருப்பீங்க. அவர் தெளிவாக சொல்கிறார், லவ் கான ஹாதா ஐபன் எர்ஜி அலல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு எதிராக வரும் பிழையாக இருக்குமே ஆனால் ரஜா அலஹி குல்லு ஹதஇன். அரபு தெரிஞ்சவங்க நல்ல கவனிங்க, குல்லு ஹதஇன் ஒவ்வொரு தவறும், வகஅ ஃபீ கிதாபத்தில் முஸஹஃபி மின் தொரீகி தஹஜ்ஜி, குர்ஆனை முஸஹஃபை எழுதும்போது ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு தவறும் எதிராக வரும் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுக்கப்புறம் இப்னு குதைபா அப்படி சொல்லணும்னு சொன்னால் உங்கள் அரபுடைய லட்சணத்தை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இப்போ இப்படி இப்னு குதைபா அவர்கள் சொல்லிவிட்டு எழுத்து பிழைகள் குர்ஆன் பிரதியில் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்னென்னங்கிறதே அவர் பட்டியல் போடுகிறார். குர்ஆனில் இன்ஹாதானி ல சாஹிரானி என்று இருக்கிறது. அது எப்படி எழுதப்பட்டிருக்கு, இல்லை சாஹிரானி அந்த சீனுக்கு அடுத்து அலிஃபு இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாஹிரானி சீனுக்கு பிறகு இருமையுடைய அலிஃப் எழுத்துல இல்லை. இப்னு குதைபா என்ன சொல்றாரு, ரேக்கு பின்னாடி எழுத்துல இல்லை. இப்னு குதைபா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த அலிஃபை எழுதாமல் விட்டது தவறு அப்படின்னு அதை ஒன்று சொல்றாங்க. அது மாதிரி ரஜுலானி ஆஹரானி யகூமானி இந்த வார்த்தைகள்லையும் திருமறை குர்ஆன் நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரதியில அந்த இருமையுடைய அலிஃப் எழுதாமல் விட்டு விட்டார்கள், இதுவும் தவறு. ஆனால் எழுத்துல இந்த அலிஃபு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு இப்னு குதைபா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அஸ்ஸலாத்து, அஸ்ஸகாத்து, அல் ஹயாத்து இந்த வார்த்தைகளில் எல்லாம் அலிஃப் போட வேண்டும். அஸ்ஸலாத் அந்த லாமுக்கு பிறகு அலிஃப் வர வேண்டும். ஜகாத் அந்த காஃபுக்கு பிறகு அலிஃப் வர வேண்டும். ஹயாத் அந்த யாவுக்கு பிறகு அலிஃப் வர வேண்டும். ஆனால் எழுத்திலே அலிஃபை போடாமல் வாவை போட்டிருக்கிறார்கள், இதுவும் தவறு. இப்படிலாம் சொல்லிட்டு இப்னு குதைபா என்ன சொல்றாரு தெரியுமா, ஒ நஹ்னு லா நக்துபு, இப்படிலாம் நம்ம எழுத மாட்டோம். இந்த சலாத்துக்கு அலிஃபை போடாம வாவை வச்சு எழுதுறது, இந்த ரஜுலானியில அலிஃபை போடாம எழுதுறது, இதெல்லாம் நம்ம எழுதக்கூடிய முறை இல்லை, இது தவறுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதினாலும் நம்ம இப்ப பிரதிகள்ல அப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம், வத்தபஅனாஹும் ஃபீ ஹாதிஹில் ஹுரூஃபி ஹாஸத்தன் அல தயம்முனி பிஹிம், சஹாபாக்கள் பண்ணாங்க, அதுக்காகத்தான் நம்ம செய்யறோமே தவிர எழுதி இப்ப வச்சிருக்கோமே தவிர அதை மாத்தாம வச்சிருக்கோமே தவிர இப்படி எழுதக்கூடிய வழக்கம் நம்மகிட்ட இல்லைன்னு யாரு சொல்றா, 1200 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இப்னு குதைபா அவர்கள் இப்படி எழுதக்கூடிய வழக்கு நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதோட முடியல, ஃபமால் இல்லதீன பிரச்சனை வந்துச்சுல, அதை இப்னு குதைபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபமால் இல்லதீன இன்றைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பிரதியில ஃபமாலி அந்த லீ தனியாக எழுதப்பட்டிருக்கிறது, அது லில்லதீனோட சேர்த்து எழுதப்பட்டிருக்க வேண்டும், இதுவும் தவறு அப்படின்னு சொல்றாரு. வலக்கது ஜாஅக மின் நபை சொன்னாங்கல்ல, நபங்கிற வார்த்தையில ஹம்சாவுக்கு பின்னாடி யாவரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்னு குதைபா என்ன சொல்றாரு தெரியுமா, நபஇ என்று எழுதுவதுதான் சரி, ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்து பிரதியில அந்த ஹம்சாவுக்கு பிறகு யா கூடுதலாக எழுதப்பட்டிருக்கிறது, இது தவறு. அது மாதிரி வராயி எழுத்து பிரதியில ஹம்சாவுக்கு பிறகு யா எழுதப்பட்டிருக்கிறது, ஆனா யா எழுதப்படக்கூடாது, வராயி என்று எழுதுவதுதான் சரியானது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சுரக்காவுக்கு பதில் சொன்னாங்க. சுரக்காவுக்கும் லோஃபாவுக்கும் என்ன பதில் சொன்னாங்க, ஹம்சா கடைசியில் வந்தா அங்க வஹாவை போடுவோம், அங்க அலிஃபை போடுவாங்க, இது கத்துபத்துல் ஊலா முந்திய நடைமுறை அப்படின்னு சொன்னாங்களா. 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த
அந்த முந்திய நடைமுறை இருக்கும்போது வாழ்ந்தாரே அந்த இப்னு குதைபா சொல்றாரு, சுரக்கா என்று எழுதியதும் லுஆஃபா என்று இப்போது நம்மிடத்துல பிரதியில இருப்பதும் தவறு. இதை எப்படி எழுதணும்? வாவு இல்லாமல் அலிஃபும் இல்லாமல் வெறுமனே ஹம்சாவை போட்டு சுரக்காவு என்று எழுத வேண்டும். வாவையும் அலிஃபையும் எழுதியிருப்பது தவறு. நாம் அப்படி எழுத மாட்டோம்னு இப்னு குதைபா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அடுக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி அன்னஃபாலஃபி அம்வாலினா மா நசாவு, நசாவை அவங்க சுட்டி காட்டினாங்க. நசாவுல வாவு இருக்குது, அலிஃப் இருக்குது, இது கத்துபத்துல் ஊலா அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க. அதை இப்னு குதைபா அந்த கதையை பொய்ன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நசாவுல வாவு எழுதுறது தப்பு, நசாவுல அலிஃபை போடுறது தப்பு, அப்படி எழுதக்கூடிய வழக்கம் நம்மிடத்துல இல்லை அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்படி பட்டியல் போய்கிட்டே இருக்குது. நம்ம வச்சிருக்கக்கூடிய எழுத்து பிரதியில லா அதுபஹன்னஹு என்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது? லா அதுபஹன்னஹு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லோரும் எப்படி படிக்கிறோம்? ல அதுபஹன்னஹு என்று தான் படிக்கிறோம். இப்னு குதைபா என்ன சொல்றாரு? இந்த லாமுல கூடுதலாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அலிஃபு அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி லா அவுலஹு என்று எழுத்துல இருக்குது. ஆனா நம்ம வாசிக்கும் போது ல அவுலஹு என்று தான் எழுதுகிறோம். இதுல லாம்ல எழுதப்பட்டுள்ள அந்த கூடுதலான அலிஃப் தவறு, அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு இப்னு குதைபா சொல்ற. இப்ப இதுக்கு விதியை சொல்லுங்க. அந்த ஹம்சாக்கெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்னு குதைபா அவர்கள் கடைசியில் என்ன சொல்றாங்க தெரியுமா? வஹாதா அக்ஸரு ஃபில் முஸஹஃபி மின் அன் நஸ்தக்ஸியஹு. இதெல்லாம் ஒரு சாம்பிள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சுரக்கா லோஃபா இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இதை விட கணக்கிட முடியாத வகையில் இன்னும் அதிகமாக எழுத்து பிழைகள் திருமறை குர்ஆன் அந்த பிரதியில இருக்கிறது. இதெல்லாம் காத்திபுகள் எழுதிய தவறு. கலத்துல் காத்திப், காத்திப் செஞ்ச தவறு. இது அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலையும் பாதிக்காதுன்னு இப்னு குதைபா, எந்த இப்னு குதைபா? அரபு மொழியில ரவுசா தலையாக இருந்தார் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு, அந்த இப்னு குதைபா சொல்லியிருக்கிறார். இப்போ இப்னு குதைபாவை யூதன்னு சொல்லுங்க. அதில் வேணும். அப்போ என்னன்னு கேட்டால், முந்திய எழுத்து நடைமுறைன்னா அதன்படி குர்ஆனில் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கணும். முடிஞ்சோ? அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம்மள்கிட்ட இருக்கிற குர்ஆன் ஹஃப்ஸனுடைய ரிவாயத்து பிரகாரம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படிங்க உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் சொல்லலை. எல்லாம் ஓதுறாங்கல்ல, அந்த எல்லாம் ஓதுறவங்க தான் ஹஃப்ஸுடைய ரிவாயத்துன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓதுறாங்கல்ல, அவங்க தான் ஹஃப்ஸு ரிவாயத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த குர்ஆன் வந்து ஹஃப்ஸு ரிவாயத் அல்ல, ஒருவர் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த நம்ம குர்ஆனில் கூட அந்த அச்சடிச்சாங்கல்ல, அது பின்னாலே எழுதியிருக்கிறது இது ஹஃப்ஸு ரிவாயத்து பராந்தாண்டு. பிரஸ்காரம் அப்படித்தான் போடுவான். இதை பதிலாக இது நீங்கள் எத்தனை புஸ்தகம் போட்டிருக்கிறீங்க, எத்தனை தலைப்பில் ஒரு ஆள் படித்தப்பட்டு பிரஸ்காரம் அப்படி தாங்க எழுதுவோம் போங்க அப்படின்றாங்க. ஒப்பு ஒழியலை நீங்கள் அதுக்காக எழுதியிருக்கிறீங்க. நீங்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறோம், நீங்கள் எழுதி கொடுத்தே தானே அவன் அச்சடிக்கிறான். இப்போ இதே அளவுகோல் பிரகாரம் நீங்கள் எழுதின எல்லா புஸ்தகத்தையும் பிரஸ்காரம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த அளவுகோல் உங்களுக்கு பொருந்துமா? எதை இது கூட தெரியாதா? அட பிரஸ்காரம் நம்ம எதை எழுதி கொடுத்தாலும் அதுதான் போடுவாண்டு. யார் எழுதி கொடுத்தது? அது அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கல் சபை தானே எழுதி கொடுத்துருக்கு. என்னமோ பிரஸ்காரம் போட்டாங்க. இதெல்லாம் பதிலாகுது. இது சும்மா நான் என்ன இப்போ பயப்படுறேன்னு சொன்னால், உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்களை எங்கே கொண்டு போக இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் இது ஹஃப்ஸுடைய குர்ஆனில் அவன் ஹஃப்ஸை பற்றி தகாத வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க. வெளியே போகிற உங்கள் நம்பி இருக்கிற இளைஞர்கள் பலர்கிட்ட விசாரிக்கிறாங்க, உலகம் முழுவதும் விசாரிக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க இது ஹஃப்ஸு ரிவாயத்து தாண்டு. யார் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவங்க சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வோம். அப்படியே நம்பிட்டா பிரச்சனை இல்லை, அவங்களாச்சு அல்லாவாச்சு. இல்லை என்ன உலகம் ஃபுல்லாக அப்படி சொல்கிறாங்களே, இவங்க மட்டும் சொல்லாமல் எப்படி நம்புறது என்கிற நிலைக்கு அவர் வந்துட்டா, அவர் தான் ஹஃப்ஸு இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இந்த குர்ஆன் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நாத்திகராக மாறிட்டா எவ்வளோ பெரிய விபரீதம் ஏற்படுங்க. உலகத்திலேயே இல்லாத ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறாங்க ஒருவர் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படிங்கிறோம். அதே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதே போல் ஹஃப்ஸை பற்றி பொய்யெல்லாம் சொன்னீங்கல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எங்களை பொறுத்த மட்டில். ஏன் தெரியுமா? இப்போ நீங்களே ஹஃப்ஸை பற்றி ஊழல் தரக்குறையாக பேசுகிறீங்க எங்களுக்கு முன்னால். அந்த மாதிரி அந்த காலம் நீங்களாவது நாலேஜ் இல்லாமல் பேசுகிறீங்க.
இப்போ இருக்கிற குர்ஆன் ஹப்ஸுடையது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹப்ஸை குறை பேசுறீங்க. ஆனால் அன்றைக்கு ஹப்ஸை பற்றி பொய்யன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தாலும் வச்சுக்கிறோங்க, அவர் நாலேஜோட எப்படி தெரியுமா, இந்த குர்ஆனுடைய தரத்தை குறைக்கணும். என்ன செய்யலாம், ஹப்ஸுடைய வார்த்தை எல்லாம் ஓதுறாங்க, ஏங்க ஹப்ஸே இப்படிப்பட்டவர், அவர் தந்த குர்ஆனை ஓதுறீங்க என்று குர்ஆனுடைய தரத்தை குறைப்பதற்காக யாராவது ஹப்ஸ் பொய்யர் அவர் இவர்னு சொல்லியிருக்கலாம். சரி, நீங்கள் சொன்னீங்கல்ல பொய்யர்னு, அதுக்கு ஒன்று ஆதாரம் பார்த்தாங்க, யார் சொல்லியிருக்கிறாங்க, எந்த விஷயம் சொல்லியிருக்காங்க நாங்கள் தெரியணும், அதே நீங்கள் உங்கள் ஆதாரத்துக்கு நீங்கள் தரணும் எங்களுக்கு. இது ஒன்று ஆச்சரியப்படலை. குர்ஆனின் தரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல்வேறு நபர்கள் வந்திருக்கிறாங்க. இப்படி யாராவது ஒரு ஆள் உலக முஸ்லிம்கள் இவர் இதுதான் ஓதுறாங்க, இவர் தரத்தை கொஞ்சம் குர்ஆன் தரம் போயிரும்ல. ஆனால் அவன் அப்படி சொன்னவருக்கு கூட ஒரு நாலேஜ் இருந்திருக்கும், இது ஹப்ஸனுடைய ரிவாத்து பிரகாரம் தாண்டு. ஆனால் அந்த நாலேஜ் இல்லாமலேயே நீங்கள் ஹப்ஸை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்து இன்றைக்கி நிறைய விஷயம் போட்டாங்க, அதில் குறை இருக்குது, இந்த எழுத்து இருக்குது, அந்த எழுத்து இருக்குண்டு. இது எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது, இவ்வளோ ஆய்வு பண்ணலைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்க உலூமுல் குர்ஆன்ங்கிற அந்த பகுதிக்கு போகலை அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் போயிருக்கிறாங்க. அது என்ன, உலூமுல் குர்ஆனில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, குர்ஆனில் இந்த எழுத்து இங்கே வந்திருக்கணும், இது வரலை. காரணம் என்ன, காரணம் இருக்குது. அதனால தான் நம்ம அதற்கு அப்படியே பட்டியல் போட்டாங்க. நீங்கள் என்ன 1 2 சொல்லி போகிறீங்க, நாங்கள் தானே பார்த்துட்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் பார்த்தோம், அதில் பிழை இல்லை, குர்ஆனுடைய அந்த தகுதி பிழைக்கு அப்பாற்பட்டதை நிரூபிப்பதற்கு அதை நாங்கள் படித்தோம். ஆனால் ஒரு சில பேர் அந்த துறையில் போய் சில கித்தாபை படித்தாங்க. ஏன் தெரியுமா, குர்ஆன் எழுத்து பிழை இருக்கிறது என்று சொல்வதற்காகவே படிச்சிருக்கிறாங்க. இதுதான் நாங்கள் படித்தோம் அவங்க படித்த வித்தியாசம். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த குர்ஆன் பிழை இருக்கிறது என்பது மட்டும் படித்தாங்களே, அது இந்த காரணத்திற்காகத்தான் என்பதும் அங்கே எழுதப்பட்டிருக்குது, அதையும் படிக்கலை. அது எப்படியாவது இப்படி சொல்லிட்டோம்ல பிழைண்டு, அதெல்லாம் அதை தான் சாதிக்கணும். அதை சாதிக்கிறதுக்காக ஹப்ஸா எல்லா குறையும் சொல்லுவோம். அதனால் குர்ஆனுக்கு அந்த தகுதிக்கு ஒரு கேள்வி வருதுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம தவறுன்னு சொன்னே சாதிக்கணும், அவ்வளோதான். குர்ஆனை பற்றி என்ன இருக்குது, குர்ஆனை பற்றி கொஞ்சம் அக்கறை இருந்திருந்தா, ஆனால் விரும்பியே விரும்பாமலும் ஹப்ஸு ஓதனத்தாலும் ஓதிக்கிட்டு இருக்கோம். இந்த நாலேஜ் இவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். வேண்டுமானா உலகத்தில் கூட எல்லாரும் இப்போ சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் தான் இல்லை, மதுஹப் வேண்டாங்கிறாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆலிம்கள் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். இந்த இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடு எல்லா நாடுகளும் போய் கேட்டு பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க இது ஹப்ஸு ரிவாயத்துக்கு ஒரு நாடு. அப்போ இப்படி இல்லைன்னு சொன்னது அவங்களுடைய அறியாமை காட்டுகிறது என்று சொல்லிட்டோம். அடுத்து சொன்னாங்க, ஹப்ஸெல்லாம் இப்படி சொன்னார், அவர் இந்த தகுதியில் இருக்கிறாரு, அவர் தான் இதை அறிவிச்சார் அப்படின்னு சொன்னாக்கா பலவீனமான ஹதீஸுடைய தரத்திலே கூட இல்லை அப்படிங்கிறீங்கல்ல. ஆனால் உங்களுடைய கூட்டு பிரகாரம் பார்த்தோம், சாதாரண புத்தகமாக தானே இருக்குது. எப்படி வாப்பா மகனுக்கு சொன்னார், அந்த மகன் அவன் மகனுக்கு சொன்னார், அந்த மகன் அந்த மகன் சொன்னார், யார் ஒத்தனுங்களுடைய பேர்லாம் தெரியாது, மகன் சாதாரண புத்தகமா? நீங்கள் இதுக்கு போய் பலவீனமான ஹதீஸ் தரத்து இல்லைங்கிறீங்க, நீங்கள் சாதாரண புத்தகமாக்கி விட்டீங்களே. இப்போ நாங்கள் அப்படி இல்லையே, அந்த அறிவிப்பாளர் வரிசையோட சொல்லி காட்டுறோம். ஷாத்துபியாங்கிற வரைக்கும் அறிவிப்பாளர் வரிசை இருக்குதே, ஷாத்துபியா எழுதிட்டார் இதுதான் கிராத்துண்டு, அதை தான் நீங்கள் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். எப்படி புகாரிமா அறிவிப்பாளர் வரிசை சொன்னாங்களோ, புகாரில் எழுதி வச்சாங்களோ நம்ம படிக்கிறோமோ, ஷாத்திபியா எழுதி வச்சுட்டாரு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் சொல்கிற பிரகாரம் மகன் சாதாரண புத்தகம்தான் குர்ஆன் என்கின்ற நிலைக்கல்லவா வந்துட்டீங்க அப்படிங்கிறது. இன்னொன்று இப்னு குதைபா சொன்னீங்க, நேற்று இப்னு குதைபா சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல, இன்றைக்கி இப்னு குதைபா சொன்னான்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் இப்போ எங்களுக்கு தாங்க. இப்போ நீங்கள் வாசித்ததை இப்போ எங்களை எடுத்து காட்டணும். இப்போ 2 கேட்டுக்கோம், அதாவது ஹப்ஸு ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி அப்படி சொல்லப்படுற அதையும் நீங்கள் தாங்க, இப்னு குதைபா அப்படி சொல்ல இப்படி சொன்னீங்கல்ல, அதையும் இப்போ எங்களுக்கு தாங்கன்னு கேட்டுருக்குறோம். அடுத்து கத்தபத்துல் ஊலாண்டா என்ன, அது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அவர் சொல்லியிருக்கிறார் தவறுண்டு, இப்னு குதைபாட காலம் கத்தபத்துல் ஊலாவா? கத்தபத்துல் ஊலாண்டா முந்திய அமைப்பின் எழுத்து, அது இந்த கிராமர்னு ஒன்று தோன்றிச்சு பாருங்கள், அதுக்கு முன்னால் உள்ளது. அது சஹாபா பெருமக்கள் காலம், அதுக்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலம், அந்த காலத்து புலவர்கள்லாம் படித்தாங்கல்ல, எழுதி வச்சாங்கல்ல, அதான் கத்தபத்துல் ஊலா. இலக்கணம் என்பதே இல்லாத காலம் கத்தபத்துல் ஊலா. நீங்கள் இப்னு குதைபா பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கத்தபத்துல் ஊலாண்டா என்னென்னு புரியுங்க? சரி, இன்னொன்று நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறோம், இது இப்போ எத்தனை இடத்துல நீங்கள் 2 3 சொன்னீங்க, நாங்கள் பட்டியல் போட்டோம், அத்தனைக்கும் காரணத்தை எழுதியிருக்கிறார்கள் இமாம்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல பிழை, அதில் யாராவது ஒரு ஆள் பிழைன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நான் வச்சுக்கிறோமே, அரபி மொழி சார்ந்த யாராவது ஒருவர் இப்பிழையும் சொன்னாங்களா? உலகத்தில் நீங்கள் ஒரு ஆள் தானே சொல்லியிருக்கிறீங்க, அது அரபி மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க.
ஆனால் எதான்னு சொன்னாக்கா அந்த காலத்து முறைந்து இருந்தது, அதான் லாக்கின்னா ஹூவாண்டிங்கல்ல, அந்த காலத்து முறைந்து உள்ள இருந்ததாக இருந்தால் அது யார் சொன்னாலும் கேட்கணுமா இருந்தால் லாக்கின்னாவுக்கு என்ன சொன்னாங்களோ அது கேட்டுட்டு போங்களேன். நீங்கள் தாய்மொழியாக கொண்டவங்க சொல்லாமல் நீங்கள் அயல் மொழியை கொண்டவங்க நான் இப்படி தான் சொல்ல வேண்டிய சாதிக்கிறீங்க. எதுவும் யதார்த்தத்துக்கு வாங்க. குர்ஆனுடைய தரத்தை நீங்கள் மாட்டிடாதீங்க. அதே போல் உங்களை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈமானை இழக்கக்கூடியவர்கள் ஆக்கிறாதீங்க. குர்ஆனை இப்படித்தான், ஏன்னா அவங்க வெளியில் போனால் கேட்பாங்க, ஹப்ஸுடைய ரிவாத்துங்கிறாங்களே அவங்க இல்லைங்கிறாங்க, எது சரின்னு வெளியில் போனால் எல்லாருமே சொல்லுவாங்க. யாருக்குங்க தெரியும்னு கேட்டிங்க ஹப்ஸு ரிவாயத்து? பொதுமக்களுக்கு யாரும் தெரியாதான், அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, எதிர்த்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆலிம்களுக்கு தெரியுமா தெரியாதா? அரபி கிதாபில் எழுதி வச்சுருக்காங்களா இல்லையா? அவளை யாருக்கு தெரியும் ஹப்ஸுங்கிறீங்க? பொதுமக்களுக்கு தெரியாது, நம்மளை போன ஆலிம்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போ இது கூட ஹப்ஸு ரிவாயத்து கிதாப் எழுதி வைக்க கூட இவங்களுக்கு தெரியலைன்னு தானே வெளியில் கூட ஆலிம்கள்லாம் நினைப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்களா? நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க கவலைப்பட மாட்டீங்களா? இப்போ எழுத்துப்பிழை இல்லைங்கிற சாதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதம் என்னானாலும் பரவாயில்லைங்கிற லெவலுக்கு வந்தீங்களா நீங்கள்? அல்லாஹ் வச்சு பாதுகாப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபுலுவை இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. நம்ம பழைய காலத்து எழுத்தினுடைய நடைமுறையை சட்டத்தோடு விளக்கி சொல்கிறோம். ஃபெஅலாக இருந்தாலும் இஸ்மாக இருந்தாலும், அதாவது வினை சொல்லாக இருந்தாலும் பெயர் சொல்லாக இருந்தாலும், அது கடைசியில் வாவு வருகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பழைய காலத்து எழுத்து நடைமுறைன்னு சொல்லி சும்மா விடலை, அதை குர்ஆனில் உள்ள அத்தனை இடங்களையும் எடுத்து வரிசையாக வைக்கிறேன். வரிசையாக வச்ச உடனே அதுக்கு பதில் தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பிள்ளைன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ரூலையும் சொல்கிறோம். இதை எல்லாமே இடையில இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லாக்கின்னா என்பது அது இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு தான் வருவேன், இருந்து இடையில இதை பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த லாக்கின்னா இருக்குது இல்லை, அது குர்ஆனில் பல இடங்களில் வருதான். அவங்க சட்டம் சொல்கிறாங்க, குர்ஆனில் பல இடங்களில் வருதான். பல இடங்களில் வரும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் லாக்கின்னு அதுக்கு மேலே ரவுண்டு போட்டிருக்காங்களாம். இதுவே எதை அறிவிக்குது? அது பிழை என்று அறிவிக்கிறது. ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்தால் அது பிழை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டு போட்டிருந்தால் அது எதை அறிவிக்குது? பிளந்தனை அறிவிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலும் ஒரே மாதிரி இருந்தால் அது எழுத்து நடைமுறை போயிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே எழுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய எழுத்து பிழைகளை இமாம் இப்னு குத்தைபா அவர்களும் பட்டியல் போட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்தோம். அதற்கு பிரிண்ட் அவுட் கொடுங்க என்று எதிர்த்தரப்பினரில் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை தடவை கொடுக்கறது? ஏற்கனவே இப்னு குத்தைபாவை பற்றி நாங்கள் சொல்லும்போது பிரிண்ட் அவுட் கேட்டீங்க, அதை கொடுத்தாச்சு. அதில் தான் நாங்கள் இப்போ சொன்ன கருத்தும் இருக்கிறது. அது இவங்களுக்கு தெரியாமல் கேட்கல, தெரியும். வாசிச்சும் காட்டினாங்கல்ல, கதாலிக்க லஹனுல் லாஹினீனல் முத்தாஹிரின் படித்து காட்டினாங்க. அந்த வாசகத்துக்கு முன்னாடி தான் இப்போ முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களை இமாம் இப்னு குத்தைபா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கொடுத்தாச்சு. மனமுரண்டா கேட்குறீங்க. ஆனாலும் இப்போ ஒரு தடவை என்ன செய்கிறோம், மறுபடியும் கொடுத்த பேப்பரையே ரெண்டாவது தடவை கொடுக்குறோம். அடுத்து ஹப்ஸை பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் அதுக்குரிய பட்டியலை எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்குரியதையும் நாங்கள் இப்போ கொடுத்துட்றோம். இந்த ஹப்ஸை பற்றி ஒரு கருத்தை சொன்னார்கள். ஹப்ஸு கிராத் ஓதுனாரு, அழகா ஓதக்கூடியவர், பொறாமையில் அதை பல பேர் பொய்யரு, அவரை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் ஒரு பெரிய பட்டியலையே படித்தோம். இதில் நாங்கள் 2 கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். சரி, பட்டியல் போட்டவர்கள் எல்லாம் பொறாமைன்னு சொன்னாங்கன்னா, குரானை மட்டம் தட்டுறதுக்காண்டி சொன்னாங்கன்னா, அவரை சிலாகித்து சொல்லியிருப்பாங்கல்ல, அவரை உயர்த்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பட்டியல் நீங்கள் கொடுங்க. இதை நம்ம 2 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நேற்றுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சிலாகித்து சொன்னவருடைய பட்டியல் எங்கே? யார் யார் சிறப்பித்து சொன்னாங்க? இவர் யார்? அபூபக்கர் அளவுக்கு உள்ள ஆளா? இவருடைய நிலைமை தான் என்னன்னு கேட்குறோம். இவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆள்னு பில்டப் தான் நடக்குதே தவிர அந்த பட்டியலை கொடுத்தீங்களா? அப்போ தானே தெரியும் இவங்களை குறை சொன்னவங்க எத்தனை பேர், புகழ்ந்து சொன்னவங்க எத்தனை பேர். அது உங்களுடைய மக்களுக்கு தெளிவாக விளங்கும். அந்த பட்டியலை நீங்கள் கொடுக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பொறாமையில் சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்க,
அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, யார் மேலே வைக்கிறாங்க? புகாரின்னு குதிச்சாங்கல்ல, அந்த புகாரியை தான் பொறாமக்காரருங்கிறாங்க. அவர் ஹப்ஸ் மேலே உள்ள பொறாமையில இப்படி சொல்லிட்டாராம். அவ்வளவு இமாம்களும் குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லியிருக்கிறாங்களாம். அது என்னென்ன இமாம்? இமாம் புகாரி அவர்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசாயி, அபு சுருஆ, யஹ்யா இப்னு முஐன், யஹ்யா இப்னுல் மதீனி, இப்னு அபி ஹாத்திம், இப்னு ஹராஷ், ஹாக்கிம், இமாம் ஷுஅபா, இமாம் இப்னு ஹிப்பான், அப்துர் ரஹ்மான் பின் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, சாலிக் பின் முஹம்மது, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் தாரமி, இமாம் ஜவுசஜானி, இவ்வளவு அறிஞர்களும் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். இதில் பல பேர் பொய்யர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இவங்களாம் ஹப்ஸ் மேலே உள்ள பொறாமையில் இப்படி சொல்லிட்டாங்களா? குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்களா? அதை நீங்கள் 2 கேள்வி கேட்குறோம். புகழ்ந்து சொன்னவங்களுடைய பட்டியல் வரணும். இவ்வளவு பேரும் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்த சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, சில விதிகளை இவர்கள் வைத்தார்கள். சுரக்காவு இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி, ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் ஹம்சா வந்தால் அந்த ஹம்சாவை வாவுக்கு மேல் போடுவார்கள். வாவு வரும், அதற்கு பிறகு அலிஃபும் கூடுதலாக வரும். இது ஒரு விதி அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த விதியை நீங்க எதுக்கு சொல்றீங்க? இது கத்தபத்துல் ஊலால இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. இந்த 2 பேர் விவாதம் பண்ண பேசுனீங்க, நீங்க 2 பேரும் கத்தபத்து ஊலாவில் பிறந்தீங்களா? நீங்க விதியை சொல்றதுக்கு, விதியை சொல்றதா இருந்தா அந்த காலத்தில் உள்ளதுல இருந்து சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி நெருக்கத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து எடுத்து சொல்லுங்க. எந்த ஒரு விதி இப்படி இருந்துச்சு நீங்களாக சொல்லுகிறீர்களே தவிர, அந்த பிழைகளுக்கெல்லாம் முட்டு கொடுப்பதற்காக நீங்களாக கண்டுபிடிச்சு உருவாக்கி சொல்லுகிறீர்களே தவிர, அப்படி ஒரு விருதி இருந்துச்சுன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? எடுத்து காட்ட முடியுமா? அப்ப அதை நீங்க நிரூபிக்கணும். இப்படி விதி இருந்துச்சு என்று சொன்னால், நீங்க சொன்னா நாங்க நம்ப தயாரில்லை. அது எங்க இருந்துச்சு நீங்க நிரூபிக்கணும். அடுத்து இந்த சுரக்காவுக்கு சொன்னாங்களா, அந்த விதியாவது உண்மையான விதியா? அதுக்கு வருவோம். சொல்றதெல்லாம் பொய்யும் பித்தலாட்டமா இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம போய் சொல்றோம், பித்தலாட்டம் செய்யறோம்னு சொல்றாங்க. இது கத்தபத்துல் ஊலாவில் உள்ள விதியா இருந்தா என்னங்க எப்படிங்க இருக்கணும்? லோஃபாவுங்கிறது ஹம்சா வந்தா வாவு வரணும், அலிஃபு வரணும். இது ஆரம்ப கால ஒழுங்குமுறை, விதிமுறை அப்படின்னு சொன்னா, குரான்ல எத்தனை இடங்கள்ல லோஃபான்னு வருது? அங்கேயும் இந்த விதிமுறை அடிப்படையில் தானே அவங்க எழுதி இருக்கணும். ஆனா பாருங்க, 9:91 வசனத்திலையும் 47 40வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா வெறுமனே லோஃபா உ என்று தான் இருக்கிறது. அங்க வாவையும் காணா, அலிஃபையும் காணா. அப்ப இது என்ன? ஆரம்ப காலத்துல இந்த விதி இருந்துச்சுன்னு சொன்னா இங்கே அவங்க வாவு போடல, இங்கேயே அவங்க அலிஃபு போடல. அப்ப இது வாவு அலிஃபு போட்டதுதான் விதி என்று சொன்னால், வாவு அலிஃபு இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அத்தனை லோஃபா என்ற வார்த்தையும் தப்பு என்று நீங்க சொல்லுவீங்களா? வாவு அலிஃபு இல்லாமல் வரக்கூடிய லோஃபா தான் சரி என்றால், அப்ப வாவு அலிஃபு போட்டது தப்புன்னு நீங்க சொல்லுவீங்களா? அதே மாதிரி பாருங்க, அடுத்தது சுரக்காவு என்ற ஒரு வாசகத்தை சொன்னாங்க. இது குரான்ல பல இடங்களில் சுரக்கான்னு வருது. 4ல் 12, 6ல் 100, 68ல் 41 இந்த இடங்கள்லையும் சுரக்கான்னு வருது. இந்த ஹம்சா வந்துச்சுன்னா வாவலிஃபை போடணுங்கிறது ஆரம்ப கால விதியா இருந்துச்சுன்னு சொன்னா, இங்க எல்லாம் வாவலிஃப் ஏன் போடல? அப்ப என்ன விளங்குது? இது அந்த காலத்தில் விதிமுறையாக ஒரு எழுத்து வழக்கமாக இருக்கவில்லை. பின்னால் வந்த உங்களை மாதிரியான ஆட்கள் முட்டு கொடுப்பதற்காக இந்த விதியை புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். விளங்கலையா? அதே மாதிரி நசாவு அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க. நசாவுலையும் ஹம்சா வருது, வாவு அலிஃபு விதி அப்படின்ட்டாங்க. குரான்ல மற்ற இடத்துல நசாவு வருதுல, 8ல் 31, 6ல் 83 அங்கேயும் நசாவுன்னு குரான்ல வருது. அங்க எப்படி வாவு இருக்குதா? அலிஃப் இருக்குதா? அப்ப இதுவும் கத்தபத்து ஊலால எழுதப்பட்டது தானே. அலிஃபு வாவை வச்சு எழுதக்கூடிய வழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா இங்கேயே அவங்க எழுதல. அப்ப நல்ல விளங்குது, இது எழுத்து பிழை, இது ஆரம்ப காலத்து வழக்க முறையில் இல்லை அப்படின்னு சொல்லி மனமுரண்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சகோதரர்களே, அடுத்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த மாதிரி நுண்சி, அதாவது அடுத்து 2 விதியை சொல்லிட்டாங்களா, இன்னொரு விதியை சொன்னாங்க. இது ஒரு விதி. இன்னொரு விதி, இஸ்மா இருந்தாலும் ஃபேலா இருந்தாலும் கடைசியில் வாவு வந்துருச்சுன்னா அந்த வாவுக்கு பின்னாடி அலிஃபு போடணும். இது ஆரம்ப கால விதிமுறை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதினா அதையும் நீங்கள் காட்டணும்.
எப்படி விதியை நீங்கள் அந்த விதி இருந்துச்சுன்னு காட்டணுமோ அது மாதிரி இந்த 2வது விதியை சொல்லியிருக்கிறீங்க. இந்த 2வது விதியையும் நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள், யார் சொன்னா அதை நீங்கள் காட்ட வேண்டும். இந்த விதி உண்மையா? அப்படிதான் குரான்ல எல்லா இடங்களும் இருக்குதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, அதுவும் பொய். குரான்ல ஹுதில் அஃப்வ என்று 2 இடங்கள்ல வருகிறது. ஹுதில் அஃப்வ அப்படின்னு. அஃப்வங்கிறது என்ன? வாவு கடைசியில் இருக்கு, இஸ்மு தான். நீங்க சொல்லக்கூடிய விதி அடிப்படையில் பார்த்தா இது ஆரம்பகால விதியா இருந்தா எப்படி இருக்கணும்? குரான்ல அஃப்வா என்று வாவுக்கு பிறகு அலிஃப் இருக்க வேண்டும். ஆனா அலிஃப் இருக்குதா? அலிஃப் இல்லை. அப்புறம் என்ன ஆரம்பகால விதி? அது மாதிரி ஹுவ என்று குரான்ல இருக்குது, அதுவும் இஸ்மு தானே, அதுலேயும் வாவு கடைசியில் வரத்தானே செய்யுது. அப்போ கடைசி வாவு வந்துச்சுன்னா அலிஃபு போடணும்னா இங்கே எல்லாம் ஹுவான்னு இல்லை, வாவுக்கு பிறகு அலிஃபு வரணுமே. அது மாதிரி 2:36 வசனத்தில் பார்த்தீங்கன்னா வகுல் நஹ்பித்து லி பாலிக் இஹ்பித்து பாலுக்கும் லி பாலின் அது என்ற வார்த்தை வருகிறது. அவங்களும் ஒரு அதுவை சொன்னாங்க, அதுவை சொல்லிட்டு வாவுக்கு பின்னாடி அலிஃப் வந்திருக்கு, அதனால இந்த விதின்னு அவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. இங்கேயும் அதுவு தான் வருது, இந்த வாவுக்கு பின்னாடி அலிஃப் எங்க காணா? அப்போ கத்தபத்துல் ஊலால இல்லையே. அப்போ இந்த விதியை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க, அங்கே இல்லை. விளங்கலையா அவங்களுக்கு? அது மாதிரி இன்னொரு விதியை சொன்னாங்க. இது 2 விதி ஆச்சா? 3வது விதி, 2 நூன்கள் சேர்ந்து வந்து 2வது நூன் சுக்குன் பெற்று இருந்தால் அந்த 2வது நூனை எழுத்துல விட்டுருவாங்க. அதுக்கு தான் நுஞ்சிக்கு அது பதிலாக சொன்னாங்க. நுஜின்னு ஏன் எழுதியிருக்கோம்னா அது அந்த சட்டம் விதி அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம். அப்படின்னா குரான்ல நுன்சிகான்னு இருக்குதுங்க, அங்கேயும் 2 நூன் வருது நீங்க சொல்ற மாதிரி, 2வது நூன் சுக்கூனும் பெற்று இருக்கிறது. அப்ப இதுதான் விதி என்று சொன்னால் அங்க எப்படி இருந்திருக்கணும்? நுசிகான் தான் இருக்கணும். எதுக்கு நீங்க நூனை விட்டீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம், பதிலையே காணா. இன்னொரு வசனமும் வருது குரான்ல, சும்மல நன்சிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்ஃபா அப்படின்னு வருது. நன்சிஃபன்னஹுன்னு இருக்குது, 2 நூன் தானே, 2வது நூன் சுக்குன் பெற்றிருக்கல, அங்கே 2 நூன் 2வது நூனை எழுதுனீங்க, நசிஃபன்னஹுன்னு படிக்க வேண்டியது தானே, எழுத வேண்டியது தானே. அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க எவ்வளவு சொல்லி இருக்கிறோம்? நாங்க நாங்களா எடுத்து வச்சது 15, இன்னும் எடுத்து வைப்போம், இருக்குது எண்ணிக்கை. நாங்க சொன்னது போக நீங்களா சொன்னீங்கல்ல குரான்ல உள்ள எழுத்து பிழைகள், அது பிழைகள் இல்லைன்னு சொல்லி பிழைகள் நிரூபிச்சிங்களே, அது ஒரு 35. எத்தனை ஆச்சு? 50 ஆச்சு. அப்புறம் இப்னு குத்தைபா அவர்களுடைய கருத்தை எடுத்து போட்டு சொன்ன அவர் ஒரு 15 சொல்றார். மொத்தம் 60க்கும் மேற்பட்ட பிழைகள் எழுத்திலே இருக்கிறது என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவை அனைத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். தெளிவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணிதத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலமா பெருமக்களே, சென்ற அமர்வில் நான் ஒரு பட்டியல் போட்டேங்க. உடனே அதுக்கு பதிலாக அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்களாம். நான் சட்டத்தை சொல்லி பட்டியல் போடுறேன். ஒரு ஃபேலினுடைய கடைசியில் அல்லது இஸ்மினுடைய கடைசியில் வாவ் வருகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்கிறேன். சட்டத்தை சொல்லி அந்த அமைப்பில் நான் நிறைய வாசித்து காட்டுறது மட்டுமல்ல, குரான் வசனத்தையும் நம்பரையும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் போய் போட்டு பார்க்குறதுக்காண்டி தான் அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதில் இந்த உலமா லொஃபாஉ ஷுரக்காவுண்டு வந்திருக்கிறாங்க. கடைசியில் ஹம்சா வருகின்ற பொழுது அதை வாவாக எழுதப்பட்டால் அதுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதப்படும், அதில் அந்த அலிஃபு கூடுதலாக எழுதப்படும் என்று நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அதை முழுசாக முடிக்கவே இல்லை. நான் முழுசாக முடிக்கலைன்னு சொல்லி எதிர்த்தரப்பினரும் சொன்னாங்க. நான் அந்த சட்டத்தை முழுசாக முடிக்கவே இல்லைன்னு சொல்லி எதிர்த்தரப்பினர்களும் சொன்னாங்க. நான் முழுசாக முடிக்கலை. இப்போ நான் வரேன், ஒரு கத்துபத்தில் ஊழா தான் சொல்கிறேன். இது கித்தாப்பில் இருக்குதா, கித்தாப்பில் இருக்கான்னு கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் கித்தாப்பில் தான் இருக்குது. கித்தாப்பில் உள்ளதையும் நாங்கள் கித்தாப்புடைய பெயரையும் நாங்கள் குறிப்பிடுவோம். இப்போ லொஃபாஉ என்பது நான் சட்டத்தை சொல்கிறேன். முதல்ல கத்துபத்தில் ஊழாவினுடைய ஆரம்ப காலத்து எழுத்து நடைமுறை என்னன்னு கேட்டால், கடைசியில் ஹம்சாவை எழுதுகின்ற பொழுது அந்த ஹம்சாவுக்கு வாவாக எழுதப்பட்டால் அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவார்கள். இது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. அதுக்கு தான் உதாரணமாக லுஅஃபாஉ ஷுரகாஉ என்று நான் படித்தேன்.
வாவாக எழுதப்பட்டால் அந்த இடங்களிலெல்லாம் அலிஃபு கூடுதலாக இருக்குன்னு இருக்கேன். வாவாக எழுதப்படுகின்ற பொழுதுதான் அலிஃபு கூடுதலாக வரும். வாவாக எழுதப்படலைன்னு சொன்னா லுஅஃபா வந்து கடைசியில் ஹம்சா வந்து வாவா எழுதலை, அலிஃபாகவே எழுதிட்டாங்கன்னு சொன்னா உள்ளதை உள்ள மாதிரி தான் எழுதுவாங்க. அப்போ இரண்டு விதமாகவும் எழுதக்கூடிய நடைமுறை அந்த கால கட்டத்தில் கத்துபத்துல் ஊலாவின் பிரகாரம் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இடையிலே பிரேக் ஆயிட்டு நான் இப்போ சொல்றேன் கேளுங்க. லுஅஃபா குர்ஆன்ல வந்திருக்குதுலாங்க, கடைசியில் ஹம்சாவுக்கு வந்து வாவ் வச்சு எழுதப்பட்டிருக்கலாங்க. வாவ் வச்சு எழுதப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அலிஃபு கூடுதலாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் பட்டியல் போட்டீங்களே லாது ஐனு ஃபா அலிஃபு ஹம்சான்னு சொல்லி அங்கே கூடுதலாக இருக்குதா? காட்டுங்க பார்க்கும். எங்க வாவ் வச்சு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வாவ் வச்சு எழுதப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அதுக்கு அடுத்த அலிஃபு கூடுதலாக இருக்கும். இன்னும் சொல்றேன், உலமா அங்கேயும் பாருங்க ரெண்டு விதமாக எழுதப்பட்டிருக்கலாம். இதுல உலமா வாவ் வச்சு எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அங்க அலிஃபு கூடுதலாக தான் இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்க. வாவ் இல்லாம எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அங்க அலிஃபு கூடுதலாக தாங்க. இப்பவுமே சொல்றேன், அலிஃபு கூடுதலாக தாங்க. ஜஸாஉன் குர்ஆன்ல வருதுங்க. ஜஸாஉ என்பதும் இரண்டு விதமும் எழுதப்பட்டிருக்கு. எங்கிட்ட பட்டியல் இருக்கு. அது விஷயமா பட்டியல் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா அது நேரம் போயிடும். நான் நிறைய பதிலும் சொல்ல வேண்டி இருக்குது, விளக்கி சொல்ல வேண்டி இருக்குது. கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி பாடம் நடத்த வேண்டி இருக்குது. அதை நான் விளக்கிக்கிறேன். ஜஸாஉ என்பது அதுவும் அப்படித்தான். கடைசியில் வந்து வாவ் ஹம்சா வச்சு எழுதாம வாவ் வச்சு எழுதுனாங்கன்னு வைங்க, அப்போ கடைசியில் என்ன வரும்? ஒரு அலிஃபு கூடுதலாக எழுதுவாங்க. ஜீமு ஜா வாவு அதுக்கு மேலே தான் ஹம்சா இருக்கும். இந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபு கூடுதலாக எழுதுவாங்க. குர்ஆனில் எங்கெல்லாம் ஜஸா என்பது வாவு வச்சு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் வாவுக்கு அடுத்து அலிஃபு இருக்கும் என்பதை நான் இந்த அவைக்கு பகிரங்கமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி குர்ஆன்ல வாவு இல்லாம ஹம்சா வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஜீமு ஜா அலிஃபு ஹம்சா ஜஸா என்றும் குர்ஆனில் வருகிறது. ஆனா இந்த இடத்துல அலிஃபு கூடுதலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பட்டியல தாங்க. வாவு எங்கே எழுதப்பட்டிருக்கிறதோ அங்குதான் வாவுக்கு அடுத்து அலிஃபு கூடுதலா வரும்னு சொல்லியிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி லுஅஃபா பட்டியல் தராங்களாம். லுஅஃபா பட்டியல் போட்டீங்கல்ல, அந்த ஹம்சாக்கு அடுத்து அலிஃபு கூடுதலா இருக்குதா? வாவு வச்சு எழுதப்பட்ட இடத்துல அலிஃபு கூடுதலா இருக்கும். இரண்டு விதமாகவும் எழுதும் நடைமுறை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த விவாதம் முடிகிறதுக்குள்ள நான் எல்லாத்துக்கும் கிதாப்ல ஆதாரம் இருக்குது. ஏன்னா நாங்க சுயமா உருவாக்குறேன்னு சொல்றாங்க. சரிங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன தடவை கடைசி அமர்வுல வந்து ஒருவர் சொன்னாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முந்திய நடைமுறை என்றால் ஒரு விஷயத்தை நம்ம முந்திய நடைமுறைன்னு சொல்றதா இருந்தா குர்ஆன்ல எல்லா இடத்திலும் அப்படி இருக்கணும் அப்படின்னாரு. குர்ஆன்ல எல்லா இடத்திலும் அப்படி இருக்கணும் அப்படின்னு முந்திய அமர்வுல பேசினாரு. அவர் பேசினதை ஏற்கனவே பேசி இருக்கிறாரு. ரூல் சொல்றாரு, குர்ஆன்ல வந்து ஒரு சட்டம் வருது, அது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி வந்தா தான் அது பழைய காலத்து நடைமுறை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதை பாருங்க, அதை பார்த்த பிறகு நான் ஒரு சட்டம் சொல்றேன். ஆதாரம் கேட்கிறாரு, அசல் மாறாது ஜாயிதானதான் மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறாரு. அசல் மாறுங்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும். அசல்னா அசல் தானே. அசல்னா என்ன எழுத்து, அதை நேச்சுரல் அர்த்தம். நேச்சுரலா இருக்கிறதுக்கு யாரும் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. நேச்சுரல் மாறுறதுக்கு ஏதாவது ரூல் இருந்தால் அது ரூல் படிதான் மாறும். ஒரு இடத்துல மாறினால் அந்த ரூல் உள்ள எல்லா இடத்துலயும் மாறணும். அப்ப நீங்க இதை ரூல் படி நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா அந்த எல்லா சீன் உள்ள இடத்துலயும் சாதா ஆக்கலாமா? அது ஒரு முறைதான். அதுவும் அகராதியில் ஒரு முறைதான் என்று சொன்னால் எந்த இடத்துல சீன் வச்சு எழுதியிருக்கிறோம், ஒரே ஒரு இடத்துல சாது இருக்கிறது, இது எல்லா இடத்துலையும் சீன் வச்சிருக்கிறது. நீங்க அது ஒரு முறை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அதையும் சீன் வைத்து அப்போ ஒரு இடத்துல மட்டும் மாறக்கூடாது. பழைய காலத்து நடைமுறை அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல மாறக்கூடாது, எல்லா இடத்துலையும் மாறுச்சு அப்படின்னு சொன்னா அது ரூல் என்று பேசுறது கவனிச்சிங்களா? மறுபடியும் மறுத்தா நம்ம அதே கிளிப்பிங்க போட்டு விளக்குவோம். அப்போ ஏற்கனவே பேசி இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துச்சுன்னா ரூல்னு சொல்லலான்ட்டு. நான் தெளிவாக சட்டத்தை சொல்லில சொல்கிறேன், சட்டம் என்ன என்பதை சொல்கிறேன். ஒரு ஃபேலினுடைய கடைசியில் அல்லது இஸ்மினுடைய கடைசியில் வாவ் வந்தால் அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுகிற நடைமுறை இருக்கிறது என்பதற்கு எத்தனை வசனங்களை கொடுத்தேன். வாவ் இருந்தா அதே போல ரிபா ரிபா அதையும் எழுதி நம்ம விளக்குறோம். வாவ் வச்சு எழுதப்பட்ட இடத்துல பாருங்க அலிஃபு கூடுதலாக இருக்கும். வாவ் வச்சு எழுதப்படலைன்னு சொன்னா அங்க அலிஃபு கூடுதலாக இருக்காதுங்க. வாவ் இருந்தாதான் அங்கே வாவுக்கு அடுத்து அலிஃபை கூடுதலாக எழுதக்கூடிய நடைமுறை இருக்கிறது என்பதை நான் சொல்றேன். இங்க இன்னொன்னே விளங்கணுங்க, ஆரம்ப காலத்து எழுத்து நடைமுறையில
இப்போ உள்ளவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறிய மாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு அந்த மாற்றம் பண்ணாங்கன்னா குழப்பம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பயந்து போய் தான். என்ன மாற்றம் பண்ணாங்க இப்போ நான் சொல்கிறேன். காலூன் இருக்குங்க, கால் வருதா, காலூன் இருக்கு. இப்போ காலு என்பதை வந்து இப்போ நம்ம இப்படி பாருங்க, காஃபு அலிஃபு லாமு வாவு அலிஃபு, கடைசி ஒரு அலிஃப் இருக்குதா. காலூன் படிக்கும்போது கடைசியில் வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதுறாங்க. இப்படி எழுதுறது பழைய காலத்து நடைமுறை தான். அது பழைய காலத்து நடைமுறை என்பதற்கு நம்ம வந்து நிறைய ஃபேல்களை சொன்னோம். தர்ஜு யஃபு யஃபு அஷ்கு யம்ஹு என்று பல இதை என்ன செஞ்சிருக்கோம், பல ஃபேல்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து பழைய காலத்து எழுத்து நடைமுறையிலேயே எஃப்அலூன இருக்குதா, கடைசியில் வாவுக்கு அடுத்து நூன் வந்துருச்சு. வாவுக்கு அடுத்து நூன் வந்தனால அலிஃப் எழுதுறதை விட்டுட்டாங்க. அதே சமயத்தில் அந்த லம்னு வரும்போது நூன் எழுத மாட்டாங்க. அது சட்டம், இலக்கண சட்டம் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். லம் எஃப்அலு அங்கே நூன் எழுத மாட்டாங்க. நூனை போக்கணும்னு பாருங்க, அலிஃப் வந்துருச்சு பாருங்க. ஏன்னா இது ஆரம்ப காலத்து நடைமுறை. அந்த நூனை போக்கணும்னு அலிஃப் வந்துருச்சு பாருங்க. இப்பவும் அப்படி தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். அதே போல எஃப்அலூனன்னு சொல்கிறோமா, வாவுக்கு அடுத்து நூன் வரதுனால எஃப்அலூன அலிஃப் எழுதலை. அதே இது ஒரு லன்னு முன்னாடி இருந்துச்சுன்னு வைங்க, லை எஃப்அலு, லன்னு வந்தால் நூனு போகும். சட்டம் கேட்டால் சொல்லுவேன், லன்னு வந்தால் நூனு போகும். அப்படி நூனு போயிருச்சா சட்டம் என்ன, வாவு வந்து பக்கத்தில் அலிஃபு கூடுதலாக வரணும். அசல் சட்டம் வந்துருச்சு பாருங்க. இன்றும் இப்படித்தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ காலு என்று நம்ம இப்போ எழுதுறோம். குர்ஆன்ல எத்தனை இடத்தில் காலு என்று வருகிறது, லம் யஃபஅலு லை யஃபஅலு என்றெல்லாம் வருகின்ற பொழுது வாவுக்கு அடுத்து அலிஃப் வந்தா அங்க கூடுதலான ஒரு அலிஃபை எழுதக்கூடிய நடைமுறை கதுபத்தில் ஊலாவில் இருக்கிறது மட்டுமல்ல, இன்றும் சில இடங்களில் இன்றைய புதிய நஹ்வியன்கள் எழுத்து சட்டங்களை வடிவமைத்து உருவாக்கிய நஹ்வியன்கள் சில இடங்களில் மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அன்றைய அறிஞர்கள் பெரிய அறிஞர்களுங்க, அவங்களுக்கு குழப்பம் கிடையாது. ஏன் தெரியுமா, நம்ம இமாம்கள் சொல்றாங்க பாருங்க. பைஹக்கி இமாமு ஷுஅபுல் ஈமான்ல சொல்றாங்க, மன் கதப முஸ்ஹஃபன் ஃபயம்பகி அன் யுஹாஃபில அலா ஹுரூஃபில் ஹிஜா அல்லதி கதபு பிஹா தில்கல் மஸாஹிஃப. யார் முஸ்ஹஃப் இமாம் இருக்குல்ல, உஸ்மானிலாவோட கிதாபு குரானு, அந்த குரானை யார் எழுதுகிறார்களோ அப்படி எழுதுகின்ற பொழுது அவங்க அந்த குரானை எந்த எழுத்தில் எழுதினார்களோ அதே அமைப்பில் தான் நாம் எழுத வேண்டும். முஸ்ஹஃபே உஸ்மான்ல அலிஃப் கூடுதலா இருந்துச்சா நம்மளும் கூடுதலா எழுதணும். முஸ்ஹஃபே உஸ்மான்ல யா கூடுதலா இருந்துச்சா நம்மளும் கூடுதலா எழுதணும். ஏன் தெரியுமா, ஒலா யுகாலிஃபுஹும் ஃபீஹா, அதுல நம்ம மாற்றம் செய்யக்கூடாது. ஒலா யுகையிர மிம்மா கதபுஹு ஷையா, எதையும் மாற்றக்கூடாது. ஏன், ஃபஇன்னஹும் அக்ஸரு இல்மா, சஹாபாக்கள் நம்மை விட ஞானத்தில் மிக மேலானவர்கள், மிக உயர்ந்தவர்கள், அதிக ஞானம் உள்ளவர்கள். வஅஸ்தகு கல்பா. அன்பிற்குரிய சகோதரர்களே, லொஃபாவை பற்றி சொல்லும்போது நான் இன்னும் முழுமையான விளக்கம் சொல்லலை. வாவு இருந்தால் தான் அலிஃபை போடணும், வாவு இல்லாட்டினா போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை இப்போது வைத்திருக்கிறார்கள். சரி, நுன்சியை தான் நீங்கள் விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டீங்கல்ல, நுன்சிக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்து முடிச்சாச்சுல, அதில் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கிறோம். நுன்சிஹால நூனி ஏன் எழுதியிருக்கிறாங்க, நுசிஹான்னு எழுத வேண்டியதானே, இல்லை நன்சிஃபன்னவுல நூனி ஏன் எழுதுனாங்க, இல்லை நசிஃபன்னவுன்னு எழுத வேண்டியதானு கேட்டோம். அதுக்கு பதிலை காணோம். இந்த வாவு வந்துச்சுன்னா அலிஃபு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, இந்த விதிக்கு அவங்க ஆதாரம் காட்டணும். எந்த விதி சொன்னாலும் நீங்களாக சொல்லக்கூடாது. விதி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆதாரம் எங்க? நீங்களே இப்போ உட்காந்து கொண்டு விதியை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அதுக்கு ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கணும். வாவு இருந்தால் அலிஃபு போடணும்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன வாதம்? வாவு போடுறதே தப்புள்ள வாதம். வாவு இருந்தால் அலிஃபு வருமா? வாவு போடுறதே தப்பு இல்லை. ரிபாவில் வாவு இருக்குது அதனால் அலிஃப் வருகிறது, அங்கேயே வாவை போட்ட, அங்கே வாவை போடுறது தப்பு இல்லை. இப்னு குத்தைபா என்ன சொல்கிறாரு, லோஃபாவில் வாவு போடுறதும் தப்பு, அலிஃபு போடுறதும் தப்பு. வாவு போட்டதால் தான் அலிஃப் போட்ட. வாவு எதுக்கு போட்ட? ரிபாவில் எதுக்கு வாவை போட்டீங்க? அப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை ஒட்டி இன்னொரு தப்பு செஞ்சால் அது நியாயமாயிருமா? அப்போ இதையெல்லாம் இவங்க பதிலாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு விதின்னு சொன்னால் ஜஸாவுங்கிறத சில நேரங்கள் ஹம்சா போட்டு எழுதுவாங்களாம், சில நேரங்களில் வாவு போட்டு எழுதுவாங்களாம், அலிஃப் போட்டு எழுதுவாங்களாம். இது என்ன விதி? இதைத்தான் இமாம் இப்னு குத்தைபா அவர்கள் மறுக்கிறார்கள். இப்படி ஒரு விதி இல்லை. அடுத்து பைஹக்கி அவர்களுடைய சொல்ல எடுத்து காமிச்சாங்க. அதை நீங்கள் முழுமையாக வாசித்து வாதத்தை வைங்க, அதுக்கு பதில் சொல்லுவோம். அடுத்து சகோதரர்களே,
இந்த மாதிரி எழுத்தர்கள் தவறு செய்தார்கள் என்ற கருத்தை சொல்றது ஈமான பறிக்கக்கூடியது, பாரதூரமானு சொன்னாங்கல்ல. இந்த விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்த்தரப்புல உள்ளவங்க 7 காரிகள்ல ஒரு காரி பேரை சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அபு அம்ரு என்ற காரி நுஜ்ஜி என்று ஓதி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களா? நுஞ்சிக்கு சொல்லும் போது நுஜ்ஜி என்று ஒரு காரி ஓதி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி உங்க கருத்துப்படி இப்ப யூதனாக போறார் பாருங்க. மானில் கிராத்தி அப்படிங்கிற ஒரு புக்கு, அதுல அந்த இமாம் அபு மன்சூருங்கிற இமாம் 1100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம். அந்த இமாம் சொல்றாரு, அபு அம்ரு என்ற அந்த காரி குரான்ல இப்ப இன்ஹாதானி ல சாஹிரானின்னு இருக்குது. நம்ம வச்சிருக்கக்கூடிய எழுத்து பிரதியில இன்ஹாதானி ல சாஹிரானின்னு இருக்குது. ஆனா அபு அம்ரு என்ன செய்யற, அந்த குரான் எடுங்க, அபு அம்ருடைய குரான் இருக்குதுங்க. அதுல 20வது அத்தியாயம் 62வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி எழுதியிருப்பாரு? நம்மலாம் படிக்கிறோமே இன்ஹாதானி ல சாஹிரானி, அப்படி எழுதாம இன்னஹாதைனி ல சாஹிரானி, எப்படி இன்னஹாதைனி அப்படின்னு எழுதியிருக்கிறார். சரி, எழுதுனா பரவாயில்லைங்க. இப்படி எழுதிப்புட்டு எல்லா பேரும் நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கு மாத்தமா எழுதிப்புட்டு நம்ம படிக்கிறோம்ல இன்ஹாதானி, அது இன்னஹும் மின் கலத்தில் காத்திபி ஃபீஹி, குரான்ல எழுத்தர்கள் செஞ்ச தப்புல அது ஒரு தப்பு. எது? இன்ஹாதான் நம்ம படிக்கிறதெல்லாம் எழுத்தர்கள் செஞ்ச தப்பா. யாரு சொல்றா? உங்க காரி அபு அமர் ரஹமத்துல்லாஹி அலைஹி தான் சொல்றார். அப்ப எழுத்தர்கள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க யூதன் என்னென்ன சொன்னீங்க? நச்சுக்கருத்தை பூத்துறாங்க, சஹாபாக்கள் மேல அவதூறு சொல்றாங்க, பித்தலாட்ட வேலையை செய்யறாங்கன்னு. அப்ப அந்த அபு அமர் மேல அவ்வளவும் சொல்லுங்க, அவர் பித்தலாட்டக்காரரு, சஹாபி மேல அவதூறு சொல்லிட்டாருன்னு. அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவ்வளவும் சொல்லிட்டு இவருக்கு வெக்க வேற வருது. யாருக்கு? அபு அம்ரு சொல்றாரு, இன்னீல் அஸ்தை மினல்லாஹி நக்ரா இன்ஹாதானி, நம்மெல்லாம் ஓதுற மாதிரி குரான்ல இருக்கிற சரியான அடிப்படையில் இன்ஹாதானி என்று ஓத நான் வெக்கப்படுகிறேன், நீங்களும் சேர்ந்து வெக்கப்படுங்க அப்படி ஓதுறதுக்கு. ஹப்ஸு சிறப்பை அவங்க காட்டவே இல்லை, காட்டணும். சிறப்பித்து சொன்னவருடைய பட்டியலை கொடுக்கணும். அடுத்து, குரானை பிரதி எடுத்த மனித எழுத்தர்கள், ஒண்ணுமில்ல, குரானை பிரதி எடுத்த மனித எழுத்தர்கள் சில எழுத்து பிழைகளை செய்திருக்கிறார்கள் என்று நாம் சொன்னோம். அதே கருத்தை நமக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த முற்காலத்து அறிஞர்கள் யாவரும் பலர்களும் இப்னு குதைபா, உஸ்ஃபஹானி போன்ற அறிஞர்கள் எல்லாம் நாம் சொன்ன எழுத்தர்கள் எழுதும்போது சில பிழைகளை விட்டிருக்கிறார்கள், சில பிழைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம் சொன்னமே. அந்த கருத்தை இப்னு குதைபா, உஸ்ஃபஹானி போன்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டியிருக்கிறோம். அதற்கு எந்த விதமான பதிலையும் சொல்லலை. அவர்களுடைய கருத்தை மாத்திரமில்லாமல் நாம் அனைவர்களும் பெரிதும் மதிக்கக்கூடிய, பெரிதும் போற்றக்கூடிய, நேசக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்களில் ஒருவர்களான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எழுத்தர்கள், மனித எழுத்தர்கள் குரானை எழுதும் போது அதனுடைய வாசகங்களில் சில வார்த்தைகளை பிழையாக எழுதியிருக்கிறார்கள், அதை ஆயிஷாவே சொல்லியிருக்கிறாங்க என்று ஆதாரத்தோடு குறிப்பிட்டோம். அது அவங்க தான் ரொம்ப தெம்பா கேட்டாங்க. நாம் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கப்சிப்புன்னு இருக்கிறாங்க, இன்னும் அதற்கான பதில் வரலை. அதோடு சேர்த்து இன்னும் சஹாபாக்கள் ஒருவர்களான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மனித எழுத்தர்கள் குரானுடைய வசனங்களை எழுதும் போது சில வார்த்தைகளை பிழையாக எழுதியிருக்கிறார்கள் கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன வசனம்? திருமறை குரான்ல உள்ள 24வது அத்தியாயத்தில் 27வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா அப்படின்னு குரான்ல வருது. நாம் அனைவர்களும் இப்படித்தான் ஓதிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை குறிப்பிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வகால இன்னமா ஹிய ஹதஉம் மினல் காத்திப், இது எழுத்தர்கள் புறத்திலிருந்து ஏற்பட்ட பிழை. இது எதை பிழைங்கிறாரு? நாம் அனைவர்களும் எதை ஓதிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய கைகளில் உள்ள பிரதியில எந்த வாசகம் இருக்குதோ அந்த வாசகத்தை சொல்லி ஹத்தா தஸ்தஅனிசுன்னு ஒரு வாசகம் வருது, அது எழுத்தர்கள் புறத்திலிருந்து ஏற்பட்ட பிழை. அப்ப அது பிழைன்னு சொன்னா எப்படி இருக்கணுமா? ஹத்தா தஸ்தஅதினு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. தஸ்தஅனிசுங்கிற வார்த்தைக்கு பதிலாக தஸ்தஅதினு என்கிற வார்த்தை தான் இருக்கும். அதை தெளிவா ஸ்லைட்ல போட்டிருக்கிறோம். அப்போ தஸ்தஅனிசுங்கிற வார்த்தை பிழை, அது எழுத்தர்கள் தப்பா எழுதிட்டாங்க.
இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தா இது? நாங்களும் இந்த கருத்தை சொல்கிறோம். முற்காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறாங்கிற இந்த கருத்தையும் நாம் பதிவு செஞ்சிருக்கிறோம். இவைகள் அனைத்திற்கும் அழுத்தம் திருத்தமான தெளிவான பதிலை சொல்லணும். அப்போதுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டியது, அதில் நாம் எதிர்கேள்வி கேட்க வேண்டியது, அதுக்கப்புறம் உட்காந்து சொல்கிறாங்க இன்னும் நான் சட்டத்தை முடிக்கவே இல்லை. திரும்ப இன்னொன்று விளக்கத்துக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவாங்களா? அதுக்கு ஏங்க இப்போ நீங்கள் சொன்ன சட்டத்துக்கு இது மாற்றமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்னும் சட்டத்தை முடிக்கவே இல்லை. எப்போ தான் முடிப்பீங்க? விவாதமே முடிவாக போகுது. அப்போ 9 மணிக்கெல்லாம் சபை கலையுதுன்னு சொன்னால் சபையில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் அத்தனை விதமான சட்டங்கள் எல்லாத்தையும் முழுசாக சொல்லிடுங்க, தெளிவும்படியாக சொல்லிடுங்க. இன்னும் சஹாபாக்குடைய லிஸ்ட் இருக்குது, அடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன குர்ஆனில் எழுத்து பிழைகள் இருக்கிறது என்று சொன்ன இன்னொரு ஆதாரம் ஜாமியுல் பயான் ஃபி தஃப்சீருல் குர்ஆனில் லி தபரி அவர்களுடைய ஜாமியுல் பயான் என்ற அந்த நூலில் இப்னு அப்பாஸுடைய அந்த செய்திகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், சூரத்து ராது 13வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தை பற்றி இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதில் அஃபலம் எய்யஸில்லதீன ஆமனு என்று அந்த வசனம் இருக்குது. இப்பவும் நாம் ஓதும்போது அப்படி தான் ஓதுவோம். இதை பற்றி அவங்க சொல்லும்போது அஃபலம் எத்தபையின் இல்லதீன ஆமனு என்று ஓதுறாங்க. அவங்க அப்படியே ஓதிட்டு இருக்கிறாங்க. அதை ஓதிட்டு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கதபல் காத்திபுல் உஹ்ரா ஒஹுவ நாயிசுன். ஒரு அற்புதமான ஒரு வாதம், அழகான ஒரு வார்த்தை. எழுத்தர்கள் அரகுற தூக்கத்தில் குர்ஆனை எழுதும்போது அரகுற தூக்கத்தில் கொஞ்சம் வேற ஏதோ ஒன்று எழுதிட்டாங்க. யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய வாதப்படி ஒரு ஏதாவது ஈமான் இருக்கக்கூடிய ஒருத்தன் சொன்னானா? நேற்று கேட்டியல்ல, இப்னு அப்பாஸுக்கு ஈமான் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எங்களுக்கு சந்தேகம் வரல. இப்னு அப்பாஸுக்கு ஈமான் இருக்குதா இல்லையா என்று நீங்க வேணா இப்னு அப்பாஸை யூதன் கைக்கூலி என்று வேணா சொல்லுங்க. நாங்க எழுத்துப்பலன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அரகுற தூக்கத்திலேயே வேற ஒன்றும் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஆயிஷா நாயெல்லாம் எடுத்து காட்டினதெல்லாம் இப்போ நம்ம சரியாக எழுதுனதை அவங்க பிழைன்னு சொல்கிறாங்க. அதை விளங்கிக்கிறணும். இப்போ நம்ம எழுதி இருக்கிறது அது கரெக்டு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எதுக்கு இதை எடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால், எழுத்தர்கள் இப்போ அவங்க மனப்பாடம் பண்ணதுக்கு மாற்றமாக இருந்த உடனே எழுத்தர்கள் பிழை செய்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்வது அல்லாஹ்வை குறை சொல்கிறது ஆகாது. எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், இது மாதிரி சொல்வது எழுதின மனுஷன் மீது உள்ள குறையாகுமே தவிர அல்லாஹ்வின் மீதோ வேதத்தின் மீதோ குர்ஆனின் மீதோ இது விமர்சனம் வராது, யாரும் கேட்க முடியாது என்பதற்கு தான் இதை சொல்லி காட்டுவோம். அன்பிற்குரியவர்களே, ஒளி வடிவம் மட்டும்தான் குர்ஆனா அல்லது எழுதப்பட்டதும் குர்ஆனான்னு கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க எழுதப்பட்டதும் குர்ஆன் தான் அப்படின்ட்டு. அப்படியானா அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறானே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இப்போ நீங்கள் எழுதப்பட்ட குர்ஆன் சொன்னால் இறைவன் பாதுகாப்பதில் உள்ளடங்குமா இல்லையா? அதில் உள்ளடங்கும் சொன்னால் நீங்கள் பிழைகள் இருக்கிறது என்பது இறைவனுடைய கூற்றுக்கும் முரணா அல்லவா அமைகிறது. உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நான் கேட்டோம்ல, காலையில் வந்தோன்னு கேட்டோம்ல. இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா இல்லையா? இல்லை. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் ஏன் அலை ஹுல்லாகன்னு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஹூண்டு வருங்க, மற்ற எல்லா இடத்துலையும் அழகி அவங்க சொல்லுவாங்க. எப்படி ரூல் இருக்கோ அப்படி தான், மாறக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அழகி தான், நீங்கள் ஹூண்டு மாறினீங்க. நாங்கள் சொன்னோம் ஏன் தெரியுமா ஹூண்டு மாறினீங்க? ஹப்ஸ் அப்படி ஓதுனாருங்கனால தான். அதனால தான் அந்த குர்ஆனில் ஹூண்டை போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போது உடனே இல்லை அந்த காலத்தில் அப்படி தான், அந்த காலத்தில் அப்படி தான். என்ன ஆதாரம்? நீ ஆதாரம் சொல்லணும்ல. அரபிகள் ஒரு சில இடங்களில் அலை ஹூண்டு தான் வாசிப்பாங்க, அதுக்கு ஆதாரம் தாங்க. நீ இது நாள் வரைக்கும் நீங்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தார்களா, அதுதான் எங்களுக்கு மார்க்கம் என்று சொன்ன நீங்கள் இந்த விஷயத்தில் அலைஹூங்கிறதுல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஓதுனாங்க என்று சொல்வதை விட்டுவிட்டு இது முன்னோர்கள்லாம் அப்படி தான் ஓதுனாங்க அப்படிங்கிறீங்களே. முன்னோர்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லிட்டு அதே வழிகேட்டை நீங்கள் பின்பற்றீங்களா?
நீங்கள் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி ஓதுனாங்கல்ல, ஆதாரம் எங்களுக்கு காமிக்கணும். முன்னோர்கள் ஓதுனார்கள், நீங்கள் ஆதாரம் காமிக்கிறீங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியே கிடையாது, அப்படி ஆதாரம் கிடையாது. அது வேறு விஷயம். நீங்கள் இங்கே சொன்னீங்கல்ல, அந்த காலத்தில் அப்படிலாம் படிப்பாங்க, அதான் படிக்கிறோண்டு. எங்கே இருக்குது இது சொல்லுங்கள், எங்கே இருக்குது? முன்னோர்கள்லாம் இப்போ ஒரு சில இடங்கள் அலைஹூ என்று வாசிப்பார்கள். நீங்கள் ஆதாரம் காட்டின இந்த அரங்கத்தில், இல்லைன்னா ஒரு தவறான தகவலை இங்கே சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு ஆகும். அதே போல் முன்னோர்களை ஆழங்காட்டிங்க. குர்ஆன் வந்து நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு இறங்கியது, அவர்கள் தான் ஓதி காண்பித்தார்கள். அவர்கள் இப்படி ஓதி காண்பித்தார்கள் சொல்லுவாம, நீங்கள் முன்னோர்கள் இப்படி படிக்கிற வழக்கம் இருக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறதானே. அப்படி இன்னொன்று விஷயம் தெரியுமா, மற்ற காரிகள்லாம் அலைஹின்னு தான் அந்த இடத்துல படிக்கிறாங்க, ஹப்ஸு தான் அலைஹூண்டு படிக்கிறாரு. ஹப்ஸுடைய அமைப்பு பிரகாரம் தான் அந்த குர்ஆன் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதில் அலைஹூண்டே சொல்கிறாங்க. உங்களையும் அறியாமல் ஹப்ஸு ஓதியைத்தான் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள். அது எப்படி சப்பக்கட்டை கட்டுறது? அப்போ ஓதுனாங்க, இப்போ ஓதுனாங்கிறீங்க, ஆதாரம் தரல. சரி, அப்படி ஓதுனாங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனார்கள் என்று கூட இங்கே சொல்லலை. 1000 தான் சொன்னாலும் இப்போ இருக்கிறது ஹப்ஸுடைய ரிவாயத்து தான். நாளைக்கு இது உலகம் முழுவதும் இப்படித்தான் அப்படிங்கிற கருத்தை சொன்னான்னு வச்சுக்கிறோங்க, அப்போ உங்களுக்கு இந்த குர்ஆன் உங்களுக்கு வேதமாக இருக்காது. நீங்கள் சொல்லிட்டீங்களே ஹப்ஸு அப்படி இப்படின்னு, அப்போ உங்களுக்கு ஒரு புதிய குர்ஆன் தான் தேவைப்படும். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்களா இல்லைங்க எங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இப்போது இது வந்து எதுவாக இருந்தாலும், இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த அரபு நாட்டில் எழுதுனது தவறுண்டு, இந்த அரங்கத்தில் நீங்கள் சொல்லணும். அரபுகள் எல்லாரும் சொல்கிறாங்க ஹப்ஸுடைய ரிவாயத்து தாண்டு, அப்படி அவர்கள் கூறுவது தவறு. உலகத்தின் பல்வேறு பகுதியில் எல்லாரும் மக்கள் இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்வது தவறுங்கிறத இங்கே நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் யாரெல்லாம் ஹப்ஸுடைய ரிவாயத்து என்று இப்போது இருக்கிற குர்ஆனை சொல்லுகிறார்களோ அந்த கருத்து தவறானதுங்கிறத நீங்கள் பதிவு பண்ணணும், சொல்லணும். தவறு ஓப்பனாக நீங்கள் பேசுங்க, அது எங்களுக்கு நல்லது தான். அது இல்லைன்னு சொன்னாக்கா இதில் ஒரு பிடிமானம் இல்லை அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அடுத்ததாக சொன்னீங்க ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நீங்களே முறை பண்ணுறீங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டா ஏற்றுக்கொள்ளணுங்க, அது முத்தவாத்துருங்க. நீங்கள் இன்றைக்கு இந்த குர்ஆனை உங்களை தவிர எல்லாரும் சொல்கிறாங்க ஹப்ஸுடைய ரிவாயத்து தான் சொல்லி, அப்போ வந்து முத்தவாத்திரா போச்சு, மக்பூல் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா? எல்லாரும் சொன்னால் ஒப்புக்கொள்ளணும்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே ஏன் முரண்படுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோங்க. அதே போல் பாருங்கள், இப்போ இப்னுல் மதீனி அவன் சொல்கிறாங்க, இந்த இமாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இமாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் நம்ம அப்பையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். எதையுமே நீங்கள் வந்து பித்தலாட்டம் பண்ணாதீங்க. நீங்கள் இவ்வளோ வாசிச்சிங்கல்ல, தஹதீபு தாலிபு வாசிச்சிங்க, அது எல்லாம் எது சம்பந்தமான விளக்கம்? ஹதீஸு கலையில் இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அங்கே சொல்லிட்டு வர்றாங்க. ஒருவர் ஒரு துறையில் மேன்மை மிக்கவராக இருக்கலாம், இன்னொரு துறையில் பலவீனமாராக இருக்கலாம், அதை கவனம் செலுத்திருக்க மாட்டார், இவர் ரூட் இதுதாண்டு. அதனால் அவர் ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலும் அப்படி தான் அப்படின்னு முடிவெடுக்கலாமா? சரி, நீங்கள் சொன்னீங்களே மத்துலூக்கல் ஹதீஸுண்டு, மத்துலூக்கல் ஹதீஸ் தானே சொன்னாங்க, மத்துலூக்கல் ஆயத்துன்னு சொன்னாங்களா? அவர் ஹதீஸ் அறிவிச்சா ஏற்றுக்கொள்ள வேணான்னாங்க, அவர் அந்த கலையில் அதிகமாக ஈடுபடலை. நீங்கள் என்ன மத்துருக்கள் ஆயத்துக்கு அந்த இதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அப்படி நீங்கள் வாசித்தா ஹப்ஸை பற்றி நல்லா சொன்னது இருக்க தானே செய்யுது. அது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவர்கிட்ட பிழை சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கீழே தான் வருது. எடுத்தோன்னே அழகான வார்த்தை இருக்குது, அதையும் வாட்சி காமிச்சிட்டா தானே நீங்கள் ரெட்டடிப்பு செய்யலேண்டாகும். ஏன் ரெட்டடிப்பு செஞ்சீங்க? நீங்கள் முதலாவதாக வாட்சி சொல்லியிருக்கணும். கால முஹம்மது முன் சயீதுல் ஆஃபிங்கிறவர் சொல்கிறாரு, ஹப்ஸுல் பின் சுலைமான் இருக்கிறார்ல, லவ் ரஅய்தஹு, அவரை நீ பாத்தியாக்கா, ல கர்ரத் ஐனாக ஃபஹுமன் வ இல்மன், உன்னுடைய இரு கண்களும் குளிர்ச்சி பெறுமப்பா அப்படிங்கிறாரு. ஏன் அதே சொல்லலை? அது இதில் தானே இருக்குது. ஏன் ரெட் அடிப்பு செய்றீங்க? உங்களுக்கு எது தேவை, குறை சொல்லணுமா அதான் தேடி பிடிக்கணும். நீங்கள் எதை இருந்தாலும் அப்படியே வாசிக்கணும். அப்போ மக்கள் எது தேவையோ எடுத்துக்கொள்வாங்க. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நல்லா மட்டும் எடுக்கிறோம், நல்லா எடுக்கட்டும், கெட்டால் எடுக்கிறோம், கெட்டால் எடுக்கட்டும், அது வேறு விஷயம். நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க? இல்லை பின்னால் இருந்துச்சு நாங்கள் மறந்துட்டோம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கு பிறகு தான் நீங்கள் சொன்னதெல்லாம் வருது. அதே போல் பாருங்கள், இப்போ எந்த பிரச்சனை நம்ம இது கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டாக்கா ஹதீஸ் விஷயத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல இவங்க சொன்னாங்க, இப்போ தந்திருக்காங்களே, அதை வச்சு தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதிலேயே கால அபு அம்ரு அஸஹு கிராஅத்தன் மின் அபீ பக்ர் இப்னு ஐயாஷ், அதே நேரத்தில் குர்ஆனை ஓதுறதுல அழகாக திருத்தமாக ஓதக்கூடியவர் அப்படி இருக்குதுல்ல. இப்போ நம்ம எதில் பேசுகிறோம்? குர்ஆன் இல்லை. ஹப்ஸு குர்ஆனை ஓதுனால் அழகுதான். ஹதீஸை பற்றி நாங்களும் சொல்லலையே. இது ஹதீஸு சம்மந்தமாக அல்லவா போட்டிருக்கு, மதுருக்கு ஹதீஸு லைஃபு பலவீனமாறு அப்படி இப்படி எல்லாம் ஹதீஸு கலையில் தான்.
அப்போ நம்ம பேசுறது குர்ஆனில், அதில் என்ன சரி ஹதீஸ்களை இமாம் தானே இப்னுல் மதீனி யார் ஹதீஸ்களை பெருமளி அவர் என்ன சொல்கிறாரு, அழகாக ரிவாயத்து செய்திருக்கிறார் குர்ஆனை என்று சொன்னாரா இல்லையா? அதை நான் இப்போ பேசுகிறது பாங்க, சும்மா சம்பந்தம் அதை எடுத்து இதை எடுத்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணி கடைசி இந்த குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்தி குர்ஆனை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை உருவாக்கிறாதீங்க. எது இருக்குதோ அப்படி பேசுங்க, அதான் நல்லது. அதே போல் இவ்வளவும் இருக்கும் பொழுது ஏன் அவங்க இதெல்லாம் படித்து காட்ட மாட்டேங்கிறாங்க என்பதையும் நான் சொல்ல வேணும். அதே போல் பாருங்கள், இப்போ சொன்னாங்க கால் உயர் எல்லா எழுத்து அதிகமானதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. எங்கள் தரப்பில் காலூண்டு இருக்குது, ஒரு அலிஃபு அதிகம்தான், அதிகம் இல்லாத எழுதுனாங்க, தப்பு தான் நாங்கள் இப்போ இவங்க சொல்லணும். அதே போல் சொன்னால இப்னு அப்பாஸு ஆயிஷா அப்படிலாம் அவங்க சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ரெண்டும் சையான அதிசங்கள் நிரூபிக்கணும். போகிற போக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. மற்றதெல்லாம் இமாம்கள் சொல்கிறாங்கன்னு கிதாபை காமிச்சிங்க, ஆனால் இங்கே சஹாபா பெருமக்கள் எனக்கு சுட்டி காட்டியிருக்கிறீங்க. அந்த சஹாபா பெரும் ரெண்டு கருத்தும் எந்த அடிப்படையில் உள்ளது, அது சையான ஹதீஸா அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். இல்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் சொல்கிறோம். அப்போ நீங்கள் தானே அந்த ரெண்டு தோழரையும் நீங்கள் யஹூதி ஆக்குறீங்க. அவங்க சொன்ன கருத்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்போ அவங்கள கொண்டு வந்தீங்க. உங்களுடைய கூற்றுக்கும் முரணான கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்போ நீங்களும் அவங்களை யஹூதி ஆக்குறீங்க, எங்கள்கிட்ட கேட்குறீங்க நீங்கள். அப்போ அந்த கருத்து அவங்க சொன்னது பலவீனமானதா பலம் உள்ளதாங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் இந்த சபையிலே வைக்க வேணும். லுஅஃபாஉ ஷுரகாஉ இது விஷயமா நான் சட்டம் பேசிட்டு வந்தேன். ஆரம்பத்திலேயே அது கடைசியாக சட்டத்தை இடையில தான் முடித்தேன்னு சொல்லி எதிரணியும் சொல்ல தான் செஞ்சாங்க. நான் சட்டத்தை மாற்றினா கிடையாது, இப்போவும் சொல்கிறேன். அங்கேயும் இஸ்மாக இருந்தாலும் ஃபிஅலாக இருந்தாலும் ஒரு எழுத்தை கடைசி எழுத்தில் ஹம்சாவை வாவாக எழுதுகின்ற பொழுது, நல்ல கவனிங்க, இப்போவும் சொல்கிறேன், வாவாக எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. உதாரணமாக ஃபேலை சொல்கிறேன். இப்போ லுஅஃபாஉ இஸ்மு ஷுரகாஉ இஸ்மு, அப்படி தானே? இப்போ நான் வினை சொல்லேன்னு சொல்கிறேன். எபுதஉ என்பது குர்ஆனில் 5 இடத்துல வருதுங்க. வாவு வச்சு ஹம்சாவை வாவா வச்சு எழுதியிருப்பாங்க. அப்படி எபுதஉ என்பது வாவா கடைசி ஹம்சாவை வாவா வச்சு எழுதும்போது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதியிருக்கிறாங்க. வசனத்தையும் சொல்கிறேன். 10:4 10:34 2 தடவை வருது. 27 64 30 11 30 27. இங்கே எபுதஉ என்று சொல்லி கடைசியில் வாவு வச்சு எழுதுகின்ற பொழுது அந்த ஹம்சாவை வாவு வச்சு எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து கூடுதலாக ஒரு அலிஃப் எழுதியிருப்பாங்க, வினைச்சொல். அதே போல் அத்தவக்கஉ அப்படின்னு ஒரு ஃபேல் வருது, வினைச்சொல். இந்த அத்தவக்கஉ என்பதில் கடைசியில் ஹம்சாவை வாவா எழுதியிருப்பாங்க. ஹம்சாவை வாவாக எழுதினால அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. இது 20:18 வருதுங்க. அதே போல் இப்போ சில எத்துலு பற்றி நான் பேசினேன். இது கடைசி எழுத்து வாவா ஹம்சாவை மாத்திரத்தை பற்றி. இப்போ அதுக்கு முன்னாடி எத்துலு எம்ஹு இதெல்லாம் பேசினேன். இப்போ அதுக்கு கிதாபில் ஆதாரம் கேட்டாங்க. அதாவது அல் புர்ஹான் என்ற கிதாபில் 1வது பாகத்தில் 382வது பக்கத்தில் அது விஷயமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க, புரியலைன்னா கேளுங்க, பாடம் நடத்துகிறோம். கிதாபு ஒரிஜினல்